அஸ்ஸலாமு அலைக்கும் வரஹ்மத்துல்லாஹி வபரகாத்துஹு. இன்னல் ஹம்துலில்லாஹ் நஹ்மதுஹு வ நஸ்தஈனுஹு வ நஸ்தக்ஃபிருஹு வ நஊது பில்லாஹி மின் ஷுரூரி அன்ஃபுஸினா வ மின் ஸய்யிஆத்தி அமாலினா மை யஹ்திஹில்லாஹு ஃபலா முضில்ல லஹு வ மை யுض்லில் ஃபலா ஹாதிய லஹு. வ அஷ்ஹது அல்லா இலாஹா இல்லல்லாஹ் வஹ்தஹு லா ஷரீக லஹு வ அஷ்ஹது அன்ன முஹம்மதன் அப்துஹு வ ரசூலுஹு அம்மா பஅத். அகிலத்தை படைத்து பரிபாலிக்கக்கூடிய எல்லாம் வல்ல அல்லாஹ்வுக்கே புகழ் அனைத்தும். அல்லாஹ்வின் சத்திய மார்க்கத்தை அதன் தூய்மையான வடிவத்திலே அறிந்து கொள்வதற்காக வேண்டி நாம் அனைவரும் இந்த இடத்திலே ஒன்று குழுமியிருக்கிறோம். இந்த அருமையான சந்தர்ப்பத்திலே தற்பெருமையும் ஆணவமும் என்ற தலைப்பு எனக்கு தரப்பட்டு திருமறை குர்ஆன் அடிப்படையிலும் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் வழிகாட்டிய முறைப்படியும் இந்த அம்சத்தை நாங்கள் எவ்வாறு கையாள வேண்டும் என்பதை தெளிவுபடுத்துவதற்காக இந்த சந்தர்ப்பத்தை நான் பயன்படுத்தி கொள்கிறேன். அன்புக்குரிய அல்லாஹ்வின் நல்லடியார்களே, மனிதர்களை பொறுத்தவரையில் பாவம் செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் இறைவன் படைத்து வைத்திருக்கிறான். எல்லா சந்தர்ப்பங்களிலும் சூழ்நிலைகளிலும் மனிதர்கள் பாவம் செய்யக்கூடிய ஒரு மனோநிலையில் ஏதாவது வாய்ப்பு கிடைத்து விட்டால் தான் தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையில்தான் இறைவன் இயற்கையாக மனிதர்களை படைத்து வைத்திருக்கிறான். இந்த இஸ்லாத்துடைய அடிப்படை எவ்வாறு அமைந்திருக்கிறது என்று சொன்னால், இந்த உலகத்திலே இறைவனுடைய திருப்தியை பெற்று இறைவனும் இறை தூதரும் எந்த அடிப்படையில் எங்களுக்கு வழிகாட்டினார்களோ அந்த அடிப்படையிலே வாழ்ந்த பிறகு மறுமையிலே எங்களுக்கு சுவர்க்கம் என்று ஒரு பரிசை இறைவன் தருவதாக வாக்களித்த ஒரு நிலையில்தான் இஸ்லாத்தை அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த உலகத்திலே அமைத்து வைத்திருக்கிறான். இதிலே ஒரு பரிசை மறுமையில் தருவதாக இருந்தால், ஒரு வெகுமதியை தருவதாக இருந்தால், அதை சர்வ சாதாரணமாக நல்லவர்களாகவே மனிதர்களை வாழ வைத்து வானவர்களுடைய தன்மைகளை கொண்டு வாழ வைத்து இறைவன் அந்த பரிசை தருவதில் எந்த ஒரு அர்த்தமும் இருக்காது. அதனால் இறைவன் ஏற்படுத்திய விதி என்னவென்று சொன்னால், மனிதர்களை இயற்கையாக தவறு செய்யக்கூடிய ஒரு நிலையில் படைத்து அந்த தவறிலிருந்து விடுபடுவதற்குரிய வாய்ப்புகளையும் வழிகாட்டல்களையும் கொடுத்து மனிதர்களுக்கு பகுத்தறிவையும் வழங்கி மனிதர்கள் சிந்தித்து இறைவனுடைய செய்தியை சரியாக புரிந்து அவர்களுடைய வாழ்க்கையில் வெற்றி பாதையை நோக்கி அவர்கள் மாற்றிக்கொள்ள வேண்டும் என்பதுதான் இறைவன் எதிர்பார்க்கிறான். இந்த போராட்டத்துக்கு தான் இறைவன் மறுமையிலே பரிசை தருகிறான். அதிலே குறிப்பாக பல விஷயங்களை நாங்கள் பாவங்களாக விளங்கி இது பாவம்தான், இது செய்யக்கூடாதுதான் என்று விளங்கி நாங்கள் பாவங்களிலிருந்து தவிர்ந்து கொண்டு வருகிறோம். திருடக்கூடாது என்பதை நாங்கள் விளங்கி வைத்திருக்கிறோம். அது பாவம் என்பது வெளிப்படையான பாவமாக இருக்கிறது. அதே போல விபச்சாரம் செய்யக்கூடாது, இறைவனுக்கு இணை கற்பிக்க கூடாது, இது போன்ற பல அம்சங்களை வெளிப்படையான பாவங்களாக இறைவன் வைத்து அதை செய்யக்கூடாது என்று எங்களுக்கு கட்டளையிட்டிருக்கிறான். நாங்களும் அதை புரிந்து வைத்திருக்கிறோம். பெரும்பாலும் இந்த ஏகத்துவ கொள்கை எவருடைய உள்ளத்திலே மிகவும் ஆழமாக பதிந்திருக்கிறதோ அவர்கள் அந்த பாவத்தை விட்டு விலகி கொண்டு வாழ்ந்து கொண்டு வருகிறார்கள். ஆனால் இன்னொரு விதமான பாவத்தில் ஒரு வகை இருக்கிறது. அது என்ன பாவம் என்று கேட்டால், வெளிப்படையான தோற்றத்தில் ஒரு பாவம் போல் அல்லாஹ் எங்களுக்கு என்ன செய்ய மாட்டான், அதை எங்களுக்கு விளங்காது, மனிதர்களுக்கு விளங்காது, விளங்குற நிலையில் அல்லாஹ் வைக்கல. ஒரு சில செயல்களின் அடிப்படையில் தான் அது பாவமாக மாறுகிறது என்று இஸ்லாம் வைத்திருக்கிறது. அல்லாஹ் திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், ஃபவைலுல்லில் முஸல்லீன், தொழுபவர்களுக்கும் கேடுதான். அது என்ன, தொழுபவர்களுக்கு இறைவனை வணங்குபவர்களுக்கு கேடு எப்படி வரலாம் என்று நாங்கள் சிந்திப்போம். ஆனால் அல்லாஹ் சொல்றான், அல்லதீன உம்மன் சலாத்தீன் சாவூன், தொழுகையிலே பொடுபோக்காக இருப்பார்கள். தொழுது கொண்டு தான் இருப்பாங்க, அவர் தொழாமல் இருக்கிறது அல்லாஹ் சொல்லல. பொடுபோக்கு என்று சொன்னா அவர் தொழவே இல்லைன்னு அல்லாஹ் சொல்லல, தொழுறான் தான். ஆனால் கரெக்டாக அது பேண வேண்டிய விதத்தில் பேணாமல் தொழுகையிலே அந்த எந்தெந்த அம்சங்கள் எல்லாம் உள்ளடக்கப்பட வேண்டுமோ அதை சரிவர அமுல்படுத்தாமல் தொழுகிறார். அந்த தொழுகையில் எந்த பலனும் இல்லை. அதே மாதிரி அல்லாஹ் சொல்றான், அல்லதீன யுராஊன், மனிதர்களுக்கு காட்டுவதற்காக, பிறர் மெச்ச வேண்டும் என்பதற்காக, பிறர் பாராட்ட வேண்டும் என்பதற்காக தொழுகிறார்கள். தொழுகைன்றது வெளிப்படையாக நல்ல செயல்தான், அது யாருமே தவறென்று சொல்ல மாட்டாங்க. ஆனால் பிறருக்கு காட்டுவதாக நினைத்து பிறருக்கு காட்டுவதற்காக வேண்டி அவருடைய உள்ளத்திலே அப்படி ஒரு சிந்தனையில் தொழுவார் என்று சொன்னால்
அந்த தொழுகையிலே பேண வேண்டிய சில அம்சங்களை முறைப்படி பேணவில்லை என்று சொன்னால் அது பாவமாக மாறுகிறது, தொழுதாலும் பாவமாக மாறுகிறது. அப்ப இந்த மாதிரி சில நிலையில் பாவங்களை அல்லாஹ் வைத்திருக்கிறார். இந்த பொறாமை என்று ஒன்று இருக்குது. இந்த பொறாமை என்பது ஒரு பாவம். எந்த அளவுக்கு பாவம் என்று சொன்னா நரகத்தில் அடி பாதாளத்தில் நுழையக்கூடிய அளவுக்கு ஒரு பாவமா இருக்குது பொறாமை என்று சொல்லக்கூடியது. ஆனா எங்களிடம் சர்வ சாதாரணமாக இந்த பாவம் குடியேறி இருக்கும். நாங்களே உணர்ந்து இருக்க மாட்டோம் எங்ககிட்ட பொறாமை இருக்குதா இல்லையா, நாங்களே விளங்க மாட்டோம். ஏதோ சரியா நாங்கள் ஏதோ செய்கிறோம்னு நினைச்சு கொண்டு இருப்போம். ஆனா எங்ககிட்ட பொறாமை குடியேறி இருக்கும். அந்த பொறாமையின் விளைவாக சில செயற்பாடுகளை செய்வோம். வெளிப்படையா பார்த்தா அது தவறு மாதிரி தெரியாது. ஆனா அந்த பொறாமை என்றது உள்ளத்துல குடியேறினதுனால நாங்க செய்யற சில செயல்கள் சதி வேலைகளா மாறுது, சிலதுக்கு தீங்கிழைக்கக்கூடியதாக மாறுது. அதுவே எங்களை நரகத்தில் கொண்டு போய் சேர்க்கக்கூடிய ஒரு நிலைக்கு தள்ளுது. இந்த மாதிரி பாவங்கள் வரிசையில் இருக்கக்கூடிய மிக மிக ஆபத்தான ஒரு பாவம் தான் இந்த தற்பெருமை என்பது, ஆணவம் என்பது, அகம்பாவம், பெருமை அடிக்கிறது. இது மிகப்பெரிய ஒரு பாவமாக இஸ்லாம் பார்க்குது. ஏன் இஸ்லாம் அப்படி பார்க்குதுன்னு கேட்டா இது வெளிப்படையாக பாவம் மாதிரி விளங்கவே விளங்காது, யாருக்குமே விளங்காது. இந்த சபையில் இருக்கிற ஒருவரிடம் கேட்டா உங்ககிட்ட பெருமைக்குதா, ஆமா இருக்குது, ஒரு 10% இருக்குது சொல்லுவாங்களா? யாரை கேட்டாலும் இல்ல பெருமையே இல்லை என்று சொல்லுவாங்க. நான் பிறகு சில செயல்பாடுகள் சில செயல்களை சொல்லுவேன், அதை நீங்க உரசி பாருங்க, நாங்களே அறியாம எங்ககிட்ட பெருமை இருக்கும். அட இந்த விஷயத்துல நாங்க பெருமைப்பட்டு கொண்டு தான் இருந்திருக்கிறோம் போல, எங்களுக்கே தெரியல. அப்ப எவ்வளவு பெரிய ஒரு பாவம், எவ்வளவு பெரிய அளவுக்கு அல்லாஹ் இதை பார்க்கிறான் என்று சொன்னா, பெருமை அடிக்கிறவங்களுக்கு அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்கிறான் பெருமை என்பது என்னுடைய மேலாடையாக இருக்கிறது. எந்த அளவுக்கு இஸ்லாம் சொல்லுதுன்னு சொன்னா நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்க சொல்றாங்க, அல் இஸ்ஸு இஸாருஹு, பெருமை என்பது கண்ணியம் என்பது அல்லாஹ்வுடைய கீழாடை. வல் கிப்ரியாஉ ரிதாஉஹு, பெருமை என்பது அல்லாஹ்வுடைய மேலாடை. கண்ணியம் கீழாடையாம், அல்லாஹ் கீழாட மேலாடைன்னு வைக்கிறான். சில ஹதீசுகள்ல இது ஒரு திரை என்றும் வருகிறது, அல்லாஹ்வுடைய திரை தான் பெருமை என்றும் வருகிறது. ஆடை என்றால் அல்லாஹ் ஆடை அணிஞ்சிருக்கிறான். எந்த அடிப்படையில் ஆடை என்றதை நாங்கள் போக வேண்டிய அவசியம் இல்லை. அல்லாஹ்வை பற்றி எதை நபிகள் நாயகம் சொன்னாங்களோ அதை நாங்கள் ஏற்றுக்கொண்டு போக வேண்டியதுதான். அல்லாஹ் சொல்கிறான் கண்ணியம் கீழாடை, பெருமை மேலாடை சொல்லிவிட்டு ஃபமன் யுஸாயிகுனி, யார் இந்த விஷயத்தில் என்னோடு போட்டி போடுகிறார்களோ, இந்த விஷயத்திலே எனக்கு ஈடாக வர வேண்டும் என்று நினைக்கிறார்களோ, அஸப்துஹு, கடுமையா தண்டிப்பேன் என்றான் அல்லாஹ். தண்டிச்சே போடுவேன், விட்டுற மாட்டேன். அல்லாஹ் என்ன வார்த்தையை பயன்படுத்துறான்? ஆடை என்றான். எதுக்கு பெருமை அல்லாஹ் ஆடை என்று பயன்படுத்தணும்? இப்போ உங்களோட மேல ஆடை இருக்குது, நீங்க ஆடை அணிந்திருக்கிறீர்கள், இதை யாராவது பறிக்க வாரா, விடுவீங்களா? ஆடையை பறிச்சா என்ன ஆகும்? நான் அணிஞ்சிருக்கக்கூடிய ஆடையை ஒருவன் பறித்து எடுத்தால் என்ன நிலை? மானபங்கம். அது எனக்கு ஒரு மான பிரச்சனையா மாறும். மனிதர்களே நினைக்கிறானா இல்லையா? ஏண்ட ஆடையை நான் என்ன செய்ய மாட்டேன், அணிந்திருக்கக்கூடிய ஆடையை நான் யாருக்கும் விட்டு கொடுக்க மாட்டேன். கீழாடையும் விட்டு கொடுக்க மாட்டோம், மேலாடையும் விட்டு கொடுக்க மாட்டோம். அப்ப நாங்கள் அணிந்திருக்கக்கூடிய ஆடையை நாங்கள் விட்டு கொடுக்காம இருக்கிறதா இருந்தா ஏன் விட்டு கொடுக்காம இருக்கிறோம்? அப்படி கொடுத்தால் அது எங்களுக்கு மான பிரச்சனையா போகுது. அல்லாஹ் எப்படி பார்க்கிறான்னு பாருங்க. பெருமை கண்ணியத்தை நான் எனக்குரிய ஆடையாக வைத்திருக்கிறேன், நீ அதை பறிப்பியா? பறிக்க விடுவேனா? பறிக்கவே முடியாது. எவனாவது பறிக்கிறதாக நினைச்சு போட்டி போட ஆரம்பிச்சா கடுமையா தண்டிப்பேன் என்றான். ஏன் சொல்றான்டா, இது அல்லாஹ்க்கு மட்டும்தான் சொந்தம். பெருமை கொள்ளக்கூடிய அம்சம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது. அல்லாஹ் இன்னொரு இடத்துல திருமறை குர்ஆன்ல சொல்லி காட்டுறான், வலஹுல் கிப்ரியாஹு ஃபிஸ் ஸமாவாதி வல் அர்ல், வானங்களிலும் பூமியிலும் பெருமை அல்லாஹ்வுக்கு மட்டும்தான் சொந்தம், அல்லாஹ்க்கு மட்டும்தான் அது உரியது, வேற யாருக்கும் இல்லை. அல்லாஹ் தானே வானத்தை படைச்சான், பூமியை படைச்சது அல்லாஹ், அதுல இருக்கக்கூடிய எல்லா பொருட்களையும் எல்லா கோள்களையும் படைத்தது அல்லாஹ். சாதாரணமா வானம் பூமி என்றா சாதாரணமா? நாங்கள் வாழக்கூடிய இந்த பூமி என்பது இந்த நீங்க விண்வெளிக்கு போனீங்கன்னு சொன்னா எவ்வளவு ஒரு சிறிய பொருளா இருக்குது தெரியுமா? இந்த பூமி எங்களுக்கு பார்க்கறதுக்கு விசாலமா தெரியுது, ஒரு நாடு விசாலமா தெரியுது, எங்களோட ஊர் விசாலமா தெரியுது. ஆனா விண்வெளிக்கு போய் இந்த பூமி இந்த உலகத்தை முழுக்க நாங்க பார்த்தோம் என்று சொன்னா, அந்த சலாசாலத்தையும் பார்த்தோம் என்று சொன்னா, ஒரு கடுகளவு கூட ஒரு இடம் இந்த பூமி பிடிக்காது. பால்வெளிக்கு போயிட்டு பால்வெளியுடைய நிலையில இந்த சூரியன், துணைக்கோள்கள், மற்ற கோள்கள் எல்லாம் சுழலக்கூடிய இயங்கக்கூடிய இந்த நிலையை கவனிச்சு பார்த்தா பூமிக்கே ஒரு இடம் கிடைக்காது.
பூமியே வந்து நிற்காது. அப்படி சூரிய குடும்பமே நிற்காதுண்டா பாருங்களே, அந்த அளவுக்கு விசாலம் இந்த கேலக்சி எல்லாம் இருக்குது, யூனிவர்ஸ் இருக்கிறது. அப்ப இந்த மாதிரி ஒரு இடத்துல அல்லாஹ் வந்து இவ்வளவு ஒரு பிரம்மாண்டத்தை அல்லாஹ் ஏற்படுத்தி வச்சிருக்கிறானே, படைச்சிருக்கிறானே, அதை அவன் தயாரிச்சு வச்சிருக்கிறானே, எவ்வளவு பெருமைக்குரியவனா இருப்பான். நீங்க சாதாரணமா ஒரு பொருளை படைச்சுன்னு வைங்க, புதுசா ஒரு பொருளை கண்டுபிடிக்கிறீங்க, புதுசா நீங்க தான் கண்டுபிடிக்கிறீங்க வைங்க, ஒரு கருவியை கண்டுபிடிக்கிறீங்க. நம்ம ஆட்கள் கருவியெல்லாம் கண்டுபிடிக்க மாட்டான், இருக்கிற கருவியை அழிக்கிறதுக்கு வேலை பார்ப்பான், அல்லது அதை மாதிரி டூப்ளிகேட் பண்றதுக்கு யோசிப்பான், புதுசா கண்டுபிடிக்கிறது இல்ல. முஸ்லிம்கள் சிந்தனையுடைய வாசலை அப்படி என்ன செஞ்சுட்டாங்க, பூட்டி வச்சுட்டாங்க. அது எப்பதான் துறப்பட போதோ தெரியல. ஆனா யூத சமுதாயம் நல்லா பயன்படுத்தி கொள்றாங்க அவங்களோட அறிவை. இந்த சிந்தனையுடைய வாசலை நாங்க திறந்து ஒரு அளவுக்கு ஏதாவது ஒரு கண்டுபிடிச்சோம்னு வைங்க, அதுக்கு எவ்வளவு பெருமை அடிப்பான் தெரியுமா. அதுக்கு பேட்டன் என்று சொல்லி ஒரு லைசன்ஸ் கொடுப்பான் அரசாங்கத்தால. ஏன் எடுக்கிறான், இதுக்கு சொந்தக்காரன் நான் தான், யாராவது இது தயாரிக்கிறதா என்கிட்ட அனுமதி எடு, எனக்கு காசு பணம் தந்துதான் நீ தயாரிக்கணும் என்று சொல்ற அளவுக்கு சாதாரண ஒரு பொருளுக்கு பேட்டன் என்று லைசன்ஸ் எடுத்து அதுக்கு சொந்தம் கொண்டாடி இவ்வளவு பெருமை அடிக்கிறியே, இவ்வளவு வந்து அதுக்கு உரிமை கொண்டாடுறியே. வானத்தை படைச்சவன் அல்ல, பூமியை படைச்சவன் அல்ல. பூமி என்றால் இந்த உலகம் மட்டுமே எடுத்தாலும் சாதாரணமா எவ்வளவு விசாலமானது. இந்த உலகத்துல 75% தன்மை என்னன்னு சொன்னா தண்ணீரால் இணைந்திருக்கிறது. 25-30% தான் தரை இருக்குது. அந்த தரையிலும் பாலைவனம், காடு இப்படியாண்டு விட்டுட்டோம் என்ற கழிச்சிட்டோம் என்று சொன்னா ஒரு 5% கூட மனிதர்கள் வாழக்கூடிய இடம் வராது. அப்ப அல்லாஹ் தஆலா இந்த மாதிரி ஒரு செட்டப்பை வச்சு நீ வாழக்கூடிய இடமே இவ்வளவுதான் இருக்குதுன்னு அல்லாஹ் சொன்ன பிறகு, நான் தான் இந்த உலகத்தை ஆள்றேன் என்று சொல்லி, ஒரு நாட்டை ஆள்றேன் என்று சொல்லி எவனுக்காவது பெருமை அடிக்க முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான், வஅன்துமுல் ஃபுகராஉ இலல்லாஹ். அல்லாஹ் சொல்லி காட்டுறான், நீங்கள் அல்லாஹ்விடத்தில் பிச்சைக்காரர்கள் என்றான் அல்லாஹ். ஃபுகரா என்றான் அல்லாஹ், நீ பிச்சைக்காரன். நீங்க எல்லாரும் மனித குலம் அனைவரும் இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய மிகப்பெரிய செல்வந்தர்களா இருந்தாலும் சரி, அல்லாஹ்வுக்கு முன்னாடி யாரு? வஅன்துமுல் ஃபுகரா, நீங்கள் தேவையுள்ளவர்கள், பிச்சைக்காரர்கள். பிச்சைக்காரன் தான் தேவை உள்ளவனா இருப்பான். நாங்கள் கண்ணியமா அந்த தேவையுள்ளவன் என்ற வார்த்தையில மொழிபெயர்க்கிறோம். பிச்சைக்காரன் அல்லாஹ். அல்லாஹ்விடத்தில் நீ பிச்சை தானே, அல்லாஹ்விடத்தில் நீ செல்வந்தனா இருப்பாயா? அல்லாஹ் தான் செல்வந்தனா இருக்கிறான், எல்லா தேவையும் அல்லாஹ் தான் பூர்த்தி செய்கிறான். உன்னுடைய வாழ்க்கைக்கு தேவையான அனைத்து அம்சங்களையும் அல்லாஹ் தான் ஏற்படுத்தினான். உன்னுடைய உடம்புல நீ வாழ்வதற்குரிய ஏற்பாடு அல்லாஹ் தானே செஞ்சு கொடுத்தா. அப்ப இப்படிப்பட்ட ஒரு கண்ணியம் அல்லாஹ்க்கு மட்டும்தான் இருக்குது, வேற யாருக்கும் அல்லாஹ் கொடுக்க மாட்டான் என்று சொல்லி அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் இந்த மாதிரி பெருமை அடிச்சு தனக்கு மட்டும்தான் இந்த பெருமைக்கு சொந்தம் இருக்குது என்று சொல்றதுக்கு இன்னொரு காரணம் என்னன்னா, மனுஷன் வந்து பெருமை அடிக்கிறதுக்குரிய எந்த தகுதியையும் பெறல. ஏன்னா அல்லாஹ் சொல்லிட்டான், ஹுலிகல் இன்சானு லஈஃபா, மனிதர்கள் பலவீனமான நிலையில் தான் படைக்கப்பட்டிருக்கிறார்கள். மனுஷன் பலவீனம். பெரிய அறிவுன்னு சொல்றான் தானே, என்னதான் அறிவை வச்சாலும் இந்த மனுஷனுடைய அறிவுக்கு வந்து ஒரு எல்லை இருக்குது. அல்லாஹ் சொல்லி காட்டுறான், ரூஹை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள், எஸ் அலூன காணி ரூஹ், உயிரை பற்றி அவர்கள் கேட்கிறார்கள். நபியே சொல்லுங்க, உங்களுக்கு வழங்கப்பட்டுள்ள கல்வி ரொம்ப குறைவானதே, நீங்க உயிரை வந்து ஆய்வு செய்ய முடியுமா? அல்லாஹ் கேட்கிறான். மனுஷன் வந்து மிகப்பெரிய அறிவாளி என்றும் மிகப்பெரிய கண்டுபிடிப்புகள்லாம் கண்டுபிடிச்சேன்னு சொல்லி பெருமை அடிச்சு கொண்டு இருக்கிறானே, அவனுக்கு வந்து இந்த ரூஹை பத்தி சொல்ல முடியுமா? மனுஷன் உடம்புல உயிர் எங்க இருக்குன்னு கண்டுபிடிக்க முடியுமா? முதல்ல அதை கண்டுபிடி. முடியாது. அறிவாலும் மனிதர்களுக்கு பெருமை அடிப்பதற்குரிய வாசல்கள் எல்லாத்தையும் அல்லாஹ் மூடிட்டான். இதுல வந்து நாங்க பலவீனப்பட்டு இருக்கிறோம் சொல்லிட்டு அல்லாஹ் கேட்கிறான், நீங்க வந்து இந்த அறிவை வச்சு போட்டி போட முடியுமா, பெருமை அடிக்க முடியுமா? மூசா அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சமுதாயத்தில் ஒரு பனு இஸ்ரவேலை சேர்ந்தவர் ஒருவர் மூசா அலைஹிஸ்ஸலாம் கிட்ட கேள்வி கேட்கிறாங்க, இப்ப இங்க இருக்கக்கூடிய மனிதர்கள்ல மிகவும் அறிவாளி யாரு அப்படின்னு மூசா அலைஹிஸ்ஸலாத்து கிட்ட கேட்கும்போது அவர் சொல்றாரு, நான் தான், எனக்கு தான் அறிவிக்குது அப்படின்றாரு. ஒரு நபி தான் சொல்றாங்க. நபி சொல்றத கூட மக்கள் என்ன செய்வாங்க, ஏத்துக்கொண்டு போவாங்க. உண்மையிலே அறிவு இருக்குது, வஹியுடைய தொடர்பு அவருக்கு இருக்குது என்று கூட ஏத்துக்கொண்டு போவாங்க. அல்லாஹ் அதே கண்டிச்சாங்க. மூசா அலைஹிஸ்ஸலாத்துக்கு அல்லாஹ் என்ன செஞ்சான், உங்களுக்கு தான் அறிவு இருக்குதோ அப்படின்னா, நீங்க ஹில்ரண்ட் ஒருவர் இருக்கிறார், அவரை போய் ஒரு நீண்ட நெடு பிரயாணத்தை செஞ்சு அவரை சந்திச்சு அவர்கிட்ட பெற வேண்டிய படிப்பினை எல்லாம் பெற்று பிறகு என்ன செய்யுங்க, உங்களுக்கு அறிவு இருக்குதா இல்லையான்றதை நீங்க உரசி பார்த்துக்கோங்க, கண்டுபிடிச்சுக்கோங்க என்று அல்லாஹ் வந்து அவரை சோதிக்கிறான். அவரை வந்து அல்லாஹ் தஆலா கண்டிக்கும் விதமாகத்தான் இந்த சோதனை. இல்லாட்டி அல்லாஹ் வந்து சொல்லி கொடுத்துருவானே, இல்லை அப்படி சொல்லக்கூடாது,
நீங்கள் வந்து உங்களுக்கு அறிவு, நீங்கள் உங்களை விட பெரிய ஆக்கள் இருப்பாங்க. வக்குல்லுத்தி எல்மின் அலீம், ஒவ்வொரு அறிவாளிக்கு மேல் ஒரு அறிவாளி இருக்கிறான்னு ஒரு வார்த்தையில் அறிவுரையில் எல்லாம் சொல்லி கொடுக்காம அல்லாஹ் கண்டனத்தை தெரிவிக்கிறதுக்காக வேண்டி ஒரு பிரயாணத்தை ஏற்பாடு செய்கிறான். போயிட்டு பார்த்து வாங்க. அவர் போறாரு, அது நெடும் சம்பவம். அவர் 3 விஷயங்கள் அவர் படிச்சு கொண்டு வராரு. அப்போ ஒத்துக்கொள்றாரு, யா அல்லாஹ் நீ கொடுத்த அறிவை தவிர வேற அறிவு இல்லை அப்படின்றது ஒத்துக்கொள்ற அளவுக்கு அறிவு வந்து ஒரு அற்பமான ஒரு நிலையில தான் இருக்குது மனுஷனுக்கு. நாங்கள் தான் நினைச்சிருக்கிறோம் இந்த டெக்னாலஜியை பார்த்த உடனே மிகப்பெரிய அளவில் நாங்கள் வளர்ந்துட்டோம்னு நாங்கள் நினைக்கிறோம். ஆனால் இந்த சூரியனுடைய அந்த வெப்பத்தை தாங்கக்கூடிய அளவுக்கு ஏதாவது ஒரு கருவியை தயாரித்து சூரியனை நெருங்க முடியுமா? எல்லாரும் பார்க்கக்கூடிய சூரியனை நெருங்கக்கூடிய ஏதாவது ஒன்று தயாரிப்பானா? முடியாது. சூரியனை விட்டு தூரமாக போகிறதுக்கு வழி பார்க்குறான். செவ்வாய் கிரகத்துக்கு ஆள் அனுப்புறேன்னு சொல்கிறான், அங்கே கருவி அனுப்புறேன்னு சொல்கிறான், அதை வந்து ஆய்வு செய்கிறேன்னு சொல்கிறான். உண்மையிலே செவ்வாய் கிரகத்தை ஆய்வு செய்கிறானா அல்லது வேற பூமியில் ஏதாவது ஒரு பகுதியை ஃபோட்டோ பிடிச்சி அனுப்புகிறானே எங்களுக்கு தெரியுமா? நாங்கள் போயிட்டு பார்த்தோமா? கேட்டால் சொல்ல நீனும் போய் பார்த்து வாங்கினே, வேணுமா நீ ஒரு கருவி அனுப்ப முடியுமா? நம்ம ஆக்கள் வந்து எதையுமே சிந்திக்கிறது இல்லை. இதில் செவ்வாய் கிரகத்துக்கு கருவி அனுப்புறதை பற்றியெல்லாம் யோசிக்க முடியாது. இந்த மாதிரி ஏன் சொல்கிறேன்னு சொன்னால், சந்திர மண்டலத்துக்கு ஆரம்பத்தில் ஆள் அனுப்பினேன்னு சொன்னானே, அதுவே ஒரு செட்டப்புங்க. உண்மையிலே யாரும் போகலை ஆரம்பத்தில், இப்போ போயிட்டு வந்துட்டான். ஆரம்பத்தில் நீல் ஆம்ஸ்ட்ராங் அனுப்பினேன்டா, அவன் போனேன்டா, இவன் போனேன்டா. அது எங்கன்னு பார்த்தா அமெரிக்காவில் ஒரு செக்யூரிட்டியான ஹை செக்யூரிட்டி உள்ள ஒரு ஏரியாவில், ஒரு பாலைவனம் மாதிரி ஒரு ஏரியாவில் ஃப்ளாஷ் லைட் எல்லாம் செட்டப் பண்ணி என்ன செஞ்சிருக்கிறான், இதுதான் வந்து சந்திரன் என்று ஒரு பிக்சரை பிடிச்சி அனுப்பினான். ரஷ்யா அந்த காலத்தில் அதற்கான முயற்சிகளை ஈடுபட்டு கொண்டு இருந்தான். இப்படி அறிவு மட்டப்படுத்தப்பட்டு இது பலவீனமான நிலையில் மனுஷன் இருக்கிறான். பெருமை அடிக்க முடியாது. அதே நேரத்தில் உடம்புல வந்து நாங்கள் பெருமை அடிக்க முடியுமா? நாங்கள் வந்து ஜாம்பவாங்களாக இருக்கிறோம், ரொம்ப திரகாத்திரமான உடல் மிக்கவர்களாக இருக்கிறோம். சாதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் பட்டாலே பார்ட்ஸாக கலண்டு வீசிப்படுது. மனுஷன் உடம்பை விட பலவீனமான உடம்பு இருக்குமா? யோசிச்சு பாருங்க. நாங்கள் சொல்லுவோம், நாங்கள் சாப்பிட்ற கோழியோ அல்லது வேறொரு உணவுப் பொருளாக பயன்படுத்தக்கூடிய ஏதோ ஒரு மிருகத்தையோ நாங்கள் நல்லா சப்பி சாப்பிட்றோம், இவ்வளோ பலவீனமாக இருக்குதுன்னு அதை நினைக்கிறோம். மனுஷன் உடம்பை பற்றி யோசிச்சிங்களா? சாதாரணமாக ஒரு ஆக்சிடென்ட் பட்டா போதும், தலை செதறுது, கால் கை உடையுது, சுக்கு நூறாகி போகுது. அப்போ பலவீனமான நிலையில் இருக்கக்கூடிய நீ எப்படி பெருமை அடிக்கலாம்? இதை எல்லாத்தையும் விட பெருமை அடிப்பதற்கு மனுஷனுக்கு எந்த அருகதையும் இல்லை என்பதற்கு மிகப்பெரிய சான்று என்னன்னா, மலை ஜலத்தை நாங்கள் சுமந்து இருக்கிறது. இதை மட்டும் அல்லாஹ் கண்டுக்கு தெரிகிற மாதிரி வச்சானு வைங்க, எவனும் பெருமை அடிக்க மாட்டான், எவனும் வாய் திறந்து பேச மாட்டான். ஒவ்வொரு வினாடியும் நொடி பொழுதும் எங்களுடைய உடலில் இருக்கக்கூடிய கழிவுகளை உடல்லையே நாங்கள் சேமித்து வச்சு கொண்டு இருக்கிறோம். அது ஒரு கட்டத்தில் தான் வெளியாக்க வேண்டி வரும். ஆனால் ஒவ்வொரு நொடி பொழுதும் அது உடல்ல சுமந்து கொண்டு இருக்கிறோமா இல்லையா? இப்படி மலஜலத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு மனிதன் பெருமை அடிக்க முடியுமா? அல்லாஹ் மிகவும் கடுமையாக கண்டிப்பதை நாங்கள் பார்க்கிறோம். ஆனால் இந்த உலகத்தில் என்ன பண்றான்? பெருமை தாங்க, எதை எடுத்தாலும் பெருமை தான். எதுலெல்லாம் பெருமை அடிப்பதற்கு வழியே இருக்காதோ அதுலையும் பெருமை அடிப்பான். ஒரு மனுஷன் பிறக்கிறான், அந்த பிறப்பின் அடிப்படையில் பெருமை அடிக்கிறானா இல்லையா? உன்னை விட நான் ஒசத்தி, நீ என்னை விட தாழ்த்தி, அப்படி பெருமை அடிக்கிறான். பிறப்பால் பெருமை அடிக்கக்கூடிய சமுதாயத்தை பார்க்கிறோம் இன்றைய உலகத்தில். நவீன காலத்தில் 21ஆம் நூற்றாண்டு என்றான், இப்பையும் கூட பிறப்பால் உயர்ந்தவர்கள் தாழ்ந்தவர்கள் என்ற வேறுபாடு இருக்குதா இல்லையா? இன்னும் இருக்குது. அறிவு வளர்ந்தாலும் அறிவியல் வளர்ந்தாலும் இந்த கொள்கையை வந்து இல்லாமலாக்க முடியல. அவனை விட நான் சிறந்தவன்றான். ஒரு அரபி பேசக்கூடியவர் அரபி பேசாதவரை விட சிறந்தவர் என்று யோசிக்கிறானா இல்லையா? நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்கள் இதை ஒழித்து கட்டி 14 நூற்றாண்டுகள் ஆயின பிறகும் இன்னும் கூட என்னை விட நீ தாழ்த்தி தான், நீ என்னை விட கம்மி தான், நாங்கள் தான் பெரிய இனம், நாங்கள் தான் வந்து ஆளக்கூடியவங்க, நீங்கள் வந்து ஆளப்பட வேண்டியவங்க, இந்த மாதிரி ஒரு மனோநிலை இன்று வரைக்கும் இருக்குதா இல்லையா? அந்த குணம் இருக்குது. அப்போ பிறப்பால பெருமை அடிக்கிறான். இதை இஸ்லாம் எப்படியெல்லாம் ஒழிச்சு கட்டிச்சுன்னு பாருங்க. அந்த காலத்தில் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் காலத்தில் குறைஷி வம்சம் இருக்குதே, இது உயர்ந்த குலமாக கருதினாங்க. உயர்ந்த குலம் தான் இந்த குறைஷி குலம், அவங்க தான் உயர்ந்தவங்க. வேறு வேறு மக்கள் எல்லாத்தையும் விட, வேறு இனத்தை சேர்ந்தவர்களை விட, அரபி பேசுறவங்க என்ற அடிப்படையில் அரபி பேசுகிற வேற மக்களை விட இந்த குறைஷ் என்று சொல்லக்கூடிய குலத்துக்கு தனி அந்தஸ்து இருக்குதுன்னு வச்சிருந்தாங்க. ஹஜ்ஜி நேரத்தில் அவங்க என்ன செய்வாங்கன்னு சொன்னால் முஸ்தலிஃபால தான் தங்குவாங்க. முஸ்தலிஃபால வந்து தங்குமிடம் இருக்குது, அதே மாதிரி அரஃபால தங்குமிடம் இருக்குது. ஹஜ்ஜுடைய ஒரு கிரியை நிறைவேற்றும் போது நாங்கள் இப்போ இரண்டையும் நிறைவேற்றோம். ரசூலுல்லாஹ்வுடைய ஆரம்ப காலத்தில்
அரபிகள் ஹஜ் செய்யக்கூடிய நிலையில எப்படி வச்சிருந்தாங்கன்னா, முஸ்தலிஃபாவில் தங்கக்கூடியவர்கள் குறைஷி குலத்தை சேர்ந்தவர்கள் மாத்திரம்தான், வேற யாரும் தங்க மாட்டாங்க. ஆனா அரஃபால யாரை தங்க வைப்பாங்க? குறைஷி குலம் அல்லாத ஏனைய அரபியர்கள் அரஃபால தங்குவாங்க. தாழ்த்தப்பட்டவர்கள், ஒதுக்கப்பட்டவர்கள் தங்கக்கூடிய ஒரு இடமாக அரஃபா மைதானத்தை அமைத்து வைத்திருந்தார்கள். அல்லாஹ் அதை எப்படி உடைக்கிறான் என்று பாருங்க. சும்மா அஃபீலு மின் ஹைசு அஃபால் அன்னாஸ், நீங்கள் மக்கள் எந்த இடத்திலிருந்து புறப்படுவார்களோ அந்த இடத்திலிருந்து பிறகு புறப்படுங்கள் என்று அல்லாஹ் கட்டளை போடுறான். ஒரு இடத்துல அல்லாஹ் தங்க சொல்லிட்டு அந்த இடத்திலிருந்து தான் மக்கள் புறப்படுவாங்க, அந்த இடத்திலிருந்து நீங்களும் வெளியாகுங்க, அடுத்த கிரியைக்காக போங்கன்னு அல்லாஹ் சொல்றான். இது என்னன்னு சொன்னா, அரஃபால மக்கள் தங்கினாங்க, நபிகள் நாயகத்துக்கு அல்லாஹ் கட்டளை இடுறான், இஸ்லாத்தின் பார்வையில் நீங்கள் ஹஜ் செய்வதாக இருந்தால் நீங்க முஸ்தலிஃபாவில் தங்காமல் அரஃபாவில் தங்கிவிட்டு அங்கிருந்து நீங்கள் முஸ்தலிஃபாவுக்கு செல்லுங்கள், பிறகு முஸ்தலிஃபாவில் தங்கிவிட்டு அரஃபாவுக்கு செல்லுங்கள், அரஃபால இருந்து அடுத்த கிரியைக்கு போங்க, இப்படி என்று அல்லாஹ் செட்டப் பண்றான். ஆரம்பத்தில் முஸ்தலிஃபா தானே, பிறகு அரஃபால இருப்போம். அப்ப இந்த மாதிரி தாழ்த்தப்பட்டவர்கள் எங்கு தங்கினார்களோ அந்த இடத்தில் மூமின்கள் முஸ்லிம்கள் நீங்கள் தங்குங்கள். குல வேறுபாடு என்பது இஸ்லாத்தில் கிடையாது. அல்லாவுக்கு அடிமையாக இருப்பவர்கள் தான் அல்லாவிடத்தில் சிறந்தவர்கள் என்ற சிந்தனையை இஸ்லாத்தில் ஆரம்பத்திலே பதிவாக இருக்கிறது. ஆனா இன்னும் வரைக்கும் பிறப்பால வேறுபடுறான், மொழியால் வேறுபடுறான். நான் தமிழ் பேசுறவன், தமிழனுக்கு ஒரு கெத்தை காட்டுறான். தமிழ் மொழி தான் எல்லா மொழிகளையும் விட சிறந்த மொழி எண்ணுவான். தமிழ் இனத்தை அது கல் தோன்றி மண் தோன்றா காலத்துக்கு முன் தோன்றிய மூத்த குடி தமிழ் குடி எண்ணுவான். அவ்வளவு பெருமை. ஒரு குடியை எப்படி குடியமர்ந்து இருக்குது என்று சொன்னா, எப்படி உருவாகி இருக்குது என்று சொன்னா, கல்லும் தோண்டலையா மண்ணும் தோண்டலையா, உலகமே இல்லாத நேரத்தில் எப்படி குடி வரும், எப்படி குடி இருக்கலாம்? உலகமே இல்லடா, நீனே சொல்ற கல்லும் தோண்டல மண்ணும் தோண்டல, ஆனா மூத்த குடியா தமிழ் குடி இருந்துச்சென்றாய். இது சாத்தியமா? சாத்தியமே இல்லை, லாஜிக்கே இல்லை. ஆனா பெருமைப்படுறதுக்காக வேண்டி, மொழி படுறதுக்காக வேண்டி இதை சொல்றான். இதை இஸ்லாம் கண்டிக்குது. எல்லா மொழியும் அல்லாஹ்வுடைய மொழி, நீ எதை பேசினாலும் சரி. லா அரபியும் அல்லா அஜமியுன், அஜமியை விட அரபி சிறந்தவன் இல்லைன்றதுல மொழியும் தான் வருது. அரபி பேசாத மொழி, அரபி அல்லாத மொழிகளை விட அரபு மொழி சிறந்த மொழி என்றது இல்லை. இஸ்லாத்துடைய மொழியாக அல்லாஹ் அரபியை சொல்லவில்லை. நபிகள் நாயகம் பேசின மொழியில குர்ஆன் வந்துச்சு. இந்த ஈமான்ல இருங்க, நீங்கள் பேசக்கூடிய மொழி பலதரப்பட்ட மொழிகளை பேசுகிறீர்கள் என்றால் அது அல்லாஹ்வுடைய அருளால் அத்தாட்சியால் நீங்கள் பேசுகிறீர்கள் என்று இஸ்லாம் சொல்லுது. அப்ப இந்த மாதிரி மொழியாலும் பிறப்பாலும் நீங்க உங்களுடைய இனத்தாலும் ஜாதியாலும் நீங்கள் உயர்ந்தவர்கள் என்று சொல்லாதீர்கள் என்று அல்லாஹ் சொல்லி காட்டுறான். அடுத்ததான் மனுஷன் மிகப்பெரிய அளவுல பெருமைப்படக்கூடிய இடம் எதுன்னு கேட்டா, ஆட்சி அதிகாரம் என்று இருக்குதே, இது வந்தா ஒரு மனுஷனை பிடிக்கவே முடியாது. அந்த அளவுக்கு பெருமையில உச்சகட்டத்துக்கே போவான். ஆட்சி அதிகாரத்துக்கு முன்னாடி சாதாரணமா ஒரு நிர்வாகத்தை எடுத்துக்கோங்க. சாதாரணமா மக்களோடு மக்களாக சேவை புரியக்கூடிய ஒருவன் நிர்வாக பொறுப்புக்கு கொண்டாந்து வச்சேன்னு வைங்க, அதோட முடிஞ்சு. ஆளை பிடிக்கலாமா? அவர் தலைவர் என்பார். நான் தலைவர், நான் செயலாளர், நான் பொருளாளர், நீ என்ன அப்படி பேசுற, நீ என்ன இப்படி பேசுற, முடிவெடுக்கிறவன் நான் தான். இப்படி கர்வத்தோட பெருமையோட பேசக்கூடியதை பார்க்கிறோம். ஆனா இந்த பொறுப்புக்கு வர்றதுக்கு முன்னாடி செட்டப் நடக்கும். சில இடங்கள்ல எப்படி செட்டப் நடக்கும்? மக்களோட மக்களா இருந்து மக்களோட மக்களா சேவை செய்யற மாதிரி, அவர் மக்களுக்காக குரல் எழுப்புற மாதிரி ஒரு செட்டப் பண்ணி கொள்வாங்க. ஆனா எப்போ பொறுப்பு கொண்டாந்து வைக்கிறோமோ அவங்களோட உள்ளம் தூய்மையா இல்லாததுனால பொறுப்புக்கு வந்த உடனே பெருமை அடிச்சிருவாங்க. அதிகமான இந்த பொறுப்புகளுக்கு வரக்கூடியவர்கள் எந்த நிலையில அந்த பொறுப்பு எடுக்கிறாங்கன்னு சொன்னா, அந்த பொறுப்பை வச்சு மக்கள் மத்தியில் நாங்கள் ஆட்சி செய்கிறோம் என்றதை காட்டுறதுக்கு தானே வர்றாங்க. அப்படி வரக்கூடியவர்கள் என்றதுனால தான் பல இயக்கங்கள்ல பல இடங்கள்ல நாங்கள் பார்க்கிறோம், எந்த நோக்கத்துக்காக இயக்கம் உருவாக்கப்படுகிறதோ அந்த நோக்கம் அப்படியே சிதையக்கூடிய விதத்தில் அந்த பொறுப்பை சுமப்பவர்களை நடப்பதை நாங்கள் பார்க்கிறோம். எத்தனையோ அமைப்புகள் சொல்லவா வேணும்? அமைப்புகளோட பேரை சொல்லணுமா? எல்லா அமைப்புகள், ஒரு அமைப்பு விதிவிலக்கு இல்லாமல் இந்த ஏகத்துவ கொள்கை இருக்கக்கூடிய நிலையில் நாங்கள் இருக்கிறோம். அதனால் அல்லாஹ் எங்களை பாதுகாத்து வச்சிருக்கிறான். எங்களுக்கு இந்த கொள்கையிட பற்றி இல்லைன்னு சொன்னா இது நாசமா போயிடும். அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் அல்லாஹ்வுடைய அந்த கொள்கையை வச்சு இந்த அமைப்பை பாதுகாத்து வச்சிருக்கிறான். அப்ப இந்த நிலையை பார்க்கிறோம். ஏண்டா பதவி பால் என்றது ஒரு சுவையான ஒரு பால். நபிகள் நாயகம் சொல்றாங்க, அதிகமாக நீங்கள் அருந்துவீர்கள் பதவி பால, நல்ல சுவையும் பசுமையானதும் இனிமையானதுமாக இருக்கக்கூடிய பாலை, இந்த பதவி பாலை நீங்க அருந்துவதை நிறுத்த மாட்டீர்கள். ஏண்டா அது சுவையா இருக்குதே, கண்டினியூவா இருக்கணும். சாதாரணமா இருந்தவருக்கு
தலைவரேன்னு 4 பேர் வந்து பேசும்போது இவருக்கு வர்ற கெத்து இருக்குதே. நம்ம ஆக்கள் வந்து தலைவர்மார்களை நாசமாக்குறது தொண்டர்கள் தான். அவரை போய் புகழ்றது, ஆஹா ஓஹோ உங்களோட மகிமையோ மகிமை, நீங்க எங்கேயோ போயிட்டீங்க இப்படியாண்டு ஒரு தலைவனுக்கு முன்னாடி சொன்னண்டு வைங்க, பணிவா இருந்த ஒருத்தன் கூட பெருமை அடிக்க ஆரம்பிச்சிருவான். தலைவர், நம்ம தலைவரை பத்தி உங்களுக்கு தெரியல, இப்படிப்பட்ட தியாகி தெரியுமா, அவருக்கு முன்னாடி அவரை பத்தி பேசுறது தான் ரசூலுல்லாஹ் சொன்னாங்க. எவனாவது ஒருவன் உங்களை புகழ வந்தான்னு வைங்க, முகத்துல மண்ணை வாரி வீசுங்கன்ட்டாங்க. உண்மையிலே மண்ணை வாரி வீசுறோம். நாங்கள் யாருமே இந்த நபிமொழியை நடைமுறைப்படுத்துறது இல்லை. ஏன்னா ஆளாளுக்கு பயம், எப்படி மண்ணை வாரி வீசுறது, ஏதாவது சண்டை வந்துடுவான் சச்சரவு வந்துடுவான்னு யோசிக்கிறான். உங்களை வந்து ஒருத்தன் புகழ்ந்தாண்டு வைங்க, ரொம்ப சூப்பராக நடக்கிறீங்க, உங்களோட தியாகம் இருக்குதே. இவருக்கு வந்து இவர் மண்ணை வாரி வீசுறதை விட்டு பேசும்போது இவருக்கு அப்படியே குளிர் காயும், தலையில் ஒரு ஃபேன் போட்ட மாதிரி ஏசில மிதங்குற மாதிரி இருக்குது இவருக்கு. இவர் எங்க மண்ணை வாரி வீசுவாரு, ஆஹா குளிராக இருக்கிறது, ரொம்ப அருமையாக இருக்கிறது, சொல்லு சொல்லு மனசுக்குள்ளால இன்னும் சொல்லு. சிலவங்க எந்த அளவுக்குன்னு சொன்னா, நம்ம ஒரு காரியத்தை செஞ்சிருக்கிறோம், போன் போட்டு கொஞ்சம் அதை பத்தி என்ன நினைக்கிறீங்க, புகழ் வேணுமா, எவனும் பேசவே மாட்டான், போன் போட்டு புகழ வேணும்னு விரும்புவான். நீ புகழ் கொஞ்சம், அதை கேட்டா வந்து எனக்கு இனிமையா இருக்கும், எனக்கு ஆசையா இருக்கும், உள்ளத்துக்கு கவர்ச்சியா கண் குளிர்ச்சியா இருக்கும் என்று சொல்லி நினைக்கிறான். அப்ப இந்த பதவியில் இருக்கக்கூடியவங்க தான் மிகப்பெரிய அளவுல பெருமைக்குரிய அந்த வாசலை வந்து திறந்து கொள்றாங்க. பதவிக்கு ஆசைப்படாதீங்கன்னு ரசூலுல்லாஹ் இதனால தான் சொன்னாங்க, பதவிக்கு ஆசைப்படாதீங்க. அங்க போயிட்டீங்க என்று சொன்னா நீங்க எந்த அளவுக்கு நீங்க பதவியை விரும்புவீங்கன்னா அதுல வரக்கூடிய கண்ணியத்தையும் இஸ்ஸத்தையும் நீங்கள் பார்த்து அது ஒருபோதும் நீங்கள் இழக்க நீங்கள் விரும்ப மாட்டீர்கள். அதனால அந்த இடத்துக்கு போக கூடாது. இப்ப ஃபிரௌன் ஆட்சி செஞ்சான், ஆட்சி ஒன்று செஞ்சா ஆட்சியை செஞ்சுட்டு போக வேண்டியதானே. அவனுக்கு அல்லாஹ் கொடுத்த கிபிரியத் என்னன்னு சொன்னா, அவன் ஆட்சியில அல்லாஹ் வந்து ஒரு தற்பெருமையா அல்லாஹ் சேர்த்து கொடுக்குறான் அவனுக்கு. அவன் எப்படி கேட்கிறான்னு பாருங்க. வனாதா ஃபிரௌனு ஃபீ கௌமிஹி, தன்னுடைய சமுதாயத்தாரை அழைத்து ஃபிரௌன் கேட்கிறான், யா கௌமி, என் சமுதாயமே, அலைஸ இலா முல்கி மிஸ்ரி வஹாதிஹில் அன்ஹாரு தஜ்ரி மின் தஹ்தி, மக்களே இந்த மிஸ்ருடைய ஆட்சி என்னுடைய கையில் இல்லையா, என்னுடைய கால்களுக்கு கீழே ஆறுகள் ஓடுகின்றனவா இல்லையா. அவர் கேட்கிறாரு. இவர் ஆற தயாரிச்சாரு, ஆறுகளை நீ தயாரிச்சுட்டு, நீ நிலத்தை தயாரிச்சுட்டு மண்ணை படைச்சிட்டு என்னுடைய ஆட்சி பொறுப்புன்னு நீ கேட்டா பரவாயில்லை, நீ படைச்சியா, அல்லாஹ் படைச்சது ஆறு, அது ஓடிக்கொண்டு இருக்குது, என்ன காட்டுறாரு, ஆட்சி பொறுப்பு என்ற கையில, ஆறுகள் எல்லாம் ஓடுது, எப்படி செழிப்பா இருக்குது பாத்தீங்களா, இந்த பாலைவனத்துல ஒரு செழிப்பான நாடை நான் வச்சிருக்கிறேன், இதனுடைய ஆட்சி யாருடைய கையில, மக்கள்கிட்டே கேட்டு பெருமையை பெற்றுக்கொள்றான். அவன் இந்த பெருமை பெற்றதனால தான் மிக கேவலமா அழிகிறான். ஃபிரௌன் அழிஞ்சது ஆக சிறுமைப்பட்டு கேவலப்பட்டு தான் அழிகிறான். அதே நேரத்தில் அல்லாஹ் கேட்கிறான், ஃபிரௌன் கேட்கிறான், அம் அன ஹைருன் மன் ஹாதல்லதி உவ மஹீனுன் வலா யகாது யுபீன், எனக்கிட்ட ஒருவன் வந்திருக்கிறான், சத்தியத்தை சொல்வதாக சொல்கிறான், அவனுக்கு ஒழுங்கா பேசவே தெரியல, இவனை வந்து நீங்க ஏற்றுக்கொள்வீங்களா, இவனை விட நான் சிறந்தவன் இல்லையா, இவனை விட நான் ஒசந்தவன் இல்லையா, இதான் பெருமை. அடுத்தவனை விட நான் மேலேன்னு நினைக்கிறான் பாருங்க. ஆட்சி அல்லாஹ் கொடுத்தா, அதிகாரத்தை கொடுத்தா, மக்களுக்கு நல்லதை செய், மக்களுக்கு வசதியை ஏற்படுத்தி, அடிப்படை வசதிகளை செஞ்சு மக்கள் அதை புகழ செய்வாங்க. அந்த புகழ்ச்சியை வந்து இஸ்லாம் தடுக்கல. நல்லதொண்டு மக்களுக்கு செய்யும் போது, மக்கள் நல்லா இருக்கும் போது அல்ஹம்துலில்லாஹ், இன்னாருடைய ஏற்பாட்டில் இதெல்லாம் நடக்குது, நாங்கள் அவங்களுக்கு துவா செய்யணும், இப்படி நினைச்சா பரவாயில்லை. அது இப்ராஹிம் அலைஹிஸ்ஸலாம் கூட அதை விரும்பினாங்க. இறைவனே, பிற்காலத்தில் வரக்கூடிய சமுதாய மத்தியிலே எனக்கு ஒரு நல்ல பேரை ஏற்படுத்து, நல்லா என்னை புகழணும், அவங்க ஒரு நல்ல ஒரு நிலையை ஏற்படுத்தி அல்லாஹ் என்னுடைய சந்ததிகளில் தலைவர்களை உருவாக்கு, இப்படியெல்லாம் பிரார்த்தனை செஞ்சாங்க. இது தப்பு கிடையாது. ஆனா அவரை விட நான் சிறந்தவன் இல்லையா, இந்த இன்னாருடைய ஆட்சியை விட என்னுடைய ஆட்சி சிறந்தது இல்லையா, அப்படிதாங்க இன்னைக்கு போறான். சிறப்பெண்டு அண என்ற நிலை, அனானியத்தண்டு வாங்குது, தற்பெருமை. அவனை விட நான் ஒஸ்தி, அவனை விட நான் நல்லம், அவனை விட நான் சிறந்தவன் என்று நினைக்கக்கூடிய இந்த மனோநிலை ஒருவனை பெருமையை ஏற்படுத்தி அழிச்சிரும். இப்ப நாங்க ஆட்சியை பார்க்கிறோம், தமிழ்நாட்டில் ஆட்சிக்குது அரசியல். இந்த அரசியல் தான் உலக வரலாறுல தனியா பதிவு செய்ய வேண்டிய ஒரு அரசியல். ஏனென்று சொல்லுங்க, ஆட்சி மாறினது உடனே கொள்கையை மாற்றுவான், பிரச்சனை இல்லை, கொள்கை ரீதியா மாற்றங்கள் வரும். ஆட்சி மாறினால் அரசியல் செய்யக்கூடிய கொள்கையில் மாற்றம் வரும். கட்டிடத்தை மாற்றணுமா, ஒரு பாராளுமன்றத்தை கட்டினா ஜெயலலிதா, கருணாநிதி கட்டினா, ஜெயலலிதா அம்மா ஆட்சிக்கு வந்தா என்ன செஞ்சிருவாங்க, செஞ்சிட்டாங்க, இப்ப மரணிச்சுட்டாங்க, பேசத்தான் வேணும், செய்ய வழியில. அவங்க என்ன செய்வாங்க,
கருணாநிதியோட பேரில் பாராளுமன்றம் வரணுமா? வரலாறுல பதிஞ்சிருமே, இது கருணாநிதி கட்டிய பாராளுமன்றம், இப்படி பதிஞ்சிடக்கூடாது. சரி, அப்போ என்ன செய்ய போறீங்க? அதை ஹாஸ்பிட்டல் ஆக்கிடுவோம். எல்லாம் அது உண்மையிலே பாராளுமன்றம் வந்து ஒரு ஆஸ்பத்திரி தான், அது ஒரு வைத்தியசாலை தான். இருக்கிறவெல்லாம் மனநோயாளிகள் தான் இருக்கிறான். ஒழுங்கா வந்து யோசிச்சு சிந்திச்சு நாட்டுக்காக வேலை செய்யறவன் இல்லை. அதுக்காக கொஞ்சம் சிந்திச்சு பாருங்க, ஒரு பாராளுமன்றத்துக்கும் ஹாஸ்பிட்டலுடைய கட்டமைப்புக்கும் ஏதாவது ஈக்குவலிட்டி இருக்குதா? ஏதாவது ஒரு ஒத்து போகக்கூடிய நிலை இருக்குதா? அதே ஹாஸ்பிட்டலில் வந்து அவன் மாநாடா போடுவான், கொள்கை ரீதியான விவாதங்கள்லாம் நடத்துவான். ஹாஸ்பிட்டலுடைய கட்டமைப்பு வேறையா இருக்கும், பாராளுமன்றத்துடைய கட்டமைப்பு வேறையா இருக்கும், ஸ்ட்ரக்சராகவே டிஃபரெண்டா இருக்கும். ஆனால் செய்கிறான், மாத்திரான். என்ன நினைக்கிறான்? ஒழுங்கா முடிவெடுத்து இல்லை, ஒழுங்கா பண்ணல, அவங்களை விட நாங்கள் சிறந்ததை செய்ய போறோம் என்று இன்னொருவரை மட்டமாக்கி தான் உயர பார்க்குறாங்களே, இதுதான் பெருமை. இந்த நிலை இருக்குது. யாருக்கிட்ட இருந்தது? ஷைத்தான்கிட்ட இருந்துச்சு. ஆதம் அலைஹிஸ்ஸலாத்து அல்லாஹ் படைச்சி உஸ்துதூலி ஆதம, ஆதமுக்கு நீங்கள் அனைவரும் பணியுங்கள் என்று அல்லாஹ் கட்டளையிட்ட உடனே ஃபஸஜது குல்லுஹும் அஜ்மஈன், அனைவரும் பணிந்தார்கள், இல்லா இப்லீஸ், இப்லீஸ் மட்டும் பணியல. அபா வஸ்தக்பர், நிராகரித்தான், பெருமை அடித்தான். அல்லாஹ் சொல்றான், பெருமை அடிச்சிட்டான். இப்லீஸ்ல உள்ள பிரச்சனை வேற என்ன பிரச்சனை இருந்துச்சு? இப்லீஸ் சைத்தானுடைய சந்ததிகள்ல அனைவருக்கும் தலைவனாக இருந்தவன். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்துடைய நாங்க சந்ததிகள், ஆதம் அலைஹிஸ்ஸலாம் தான் எங்களுடைய மூலக்கரு, அவர் தான் தகப்பனார். எல்லா மனிதர்களுடைய மூலக்கரு மாதிரி ஷைத்தான் என்ற இனத்துக்கு ஆரம்ப கர்த்தா யாரு? இப்லீஸ் தான். இப்லீஸுக்கு உள்ள பிரச்சனை என்ன? கொள்கை ரீதியா உள்ள பிரச்சனை என்னன்னு கேட்கிறேன். அல்லாவோட வந்து ஏதாவது நானும் அல்லாண்டு இப்லீஸ் சொன்னானா? சொல்லல. அல்லாவுடைய அந்த இறைத்தன்மையை ஏற்றுக்கொள்ள மறுத்தானா? மறுக்கல. அல்லாஹ் ரெண்டு சொன்னானா? சொல்லல. அதுல எல்லாம் இப்லீஸ் வந்து கரெக்டா தான் இருந்தான். இறைவன் அல்லாஹ் வந்து நேரடி அல்லாஹ்வோட கண்காணிப்புல, அல்லாஹ்வுடைய சன்னிதானத்துல அவன் வந்து வாழ்ந்து கொண்டு இருந்தான். அவனை வந்து அல்லாஹ் ஏன் வழிகெடுக்க வச்சான்டா? ஏன் இப்லீஸ் வழிகட்டு போறான்டா? ஒரே ஒரு காரணம் தான், அன ஹைருன் மின்ஹு, நான் அவனை விட சிறந்தவன் என்ற ஒரு நிலைக்கு வந்தான். ஆதம் அலைஹிஸ்ஸலாத்தை விட நான் தான் சிறந்தவன். ஹலக்தஹு மின் நாரின், என்ன ஹலக்தஹு ஹலக்தனி மின் நாரின், என்னை நீ நெருப்பால் படைத்தாய். வ ஹலக்தஹு மின் தீனின், அவரை நீ வந்து களிமண்ணால் படைச்சாய். களிமண்ணை விட நெருப்பு சிறந்ததா இல்லையா? அது பவர்ஃபுல்லானதா இல்லையா? அதுக்கு தான் சக்தி இருக்குதா இல்லையா? எனவே நான் சிறந்தவன் என்று சொன்னதை அல்லாஹ் பெருமை என்றான். நீ பெருமை என்ற வரையறைக்குள் வந்து விட்டாய். இங்க பெருமை அடிக்கிறதுக்கு எவனுக்கு அனுமதி கிடையாது. அல்லாட மேலாடை கீழாடைன்னு வச்சுட்டானா, கண்ணியம் மேலாடை, கீழாடை, பெருமை என்னுடைய மேலாடை, போட்டி போடுறவனை தண்டிப்பேன் என்று அல்லாஹ் விதியை போட்டுட்டானா, அந்த விதிக்கு மாற்றம் செஞ்ச ஷைத்தான இப்லீஸ ஃபஸ்ஹப், இங்க இருந்து ஓடி போயிரு, கெட் அவுட் அண்ட் விரட்டினான்ல. இந்த சன்னிதானத்துல பெருமை அடிக்கிறவனுக்கு இடமே கிடையாது. அல்லாஹ் பெருமை எந்த அளவுக்கு பார்க்கறான்னு பாருங்க. நாங்க சாதாரணமா நினைச்சு கொண்டு இருக்கிறோம், எங்க கிட்ட பெருமை இருக்குதா இல்லையான்னு கூட எங்களுக்கு நாங்க தெரியறது இல்லை, விளங்குறது இல்லை. எங்களுடைய வாழ்க்கையில, அன்றாட வாழ்க்கையில ஒருத்தனை வந்து குறை சொல்லுவோம் பாருங்க. ஒருத்தனை வந்து குறை சொல்றது, நான் எப்படியண்டா பேசி வேலைங்க, ஒன்றுமே எடுக்கிறதுக்கு இல்லை அப்படின்டுவான். அந்த பேச்சில் என்ன அர்த்தம் இருக்குது? இவரை அடுத்தவனை காட்டி ஒன்றுமே எடுக்கலண்டா, இவரை எல்லாத்திலும் இவர் பெர்ஃபெக்ட்னு அர்த்தம். அதானே? அவரை ஒன்றுலையும் எடுக்க முடியாதான். இவர் 100க்கு 100%, 100க்கு 100% நான் தூய்மையானவன் என்று சொல்வதுதான் இன்னொருத்தனை வந்து குறை சொல்றதுன்றது அர்த்தம். நேரடியாக கூப்பிட்டு உங்ககிட்ட இந்த குறை இருக்குது பார்த்து செஞ்சுக்கோங்க என்று சொல்லணும். சொல்லும் போது கூட எங்களுடைய மனநிலை எப்படி இருக்கணும் தெரியுமா? என்கிட்டையும் குறை இருக்கத்தான் செய்து, ஆனால் அதை வெளிப்படையாக யாராவது சுட்டி காட்டினா நான் திருத்திக் கொள்வேன். நான் கண்டது ஒரு சகோதரன் வந்து வழிகெட்டு போயிடக்கூடாதுன்றதுக்காக வேண்டி இந்த குறையை சொல்றேன்னு சொல்லணும். அந்த மனோநிலையில தான் ஒருத்தரோட குறையை சுட்டி காட்டுமே தவிர, இவங்க எல்லாரும் நாசமா போயிட்டாங்க, நான் வந்து நல்லா இருக்கிறேன் அப்படின்ட்டு யாராவது சொன்னா, ரசூலா சொல்றாங்க, ஒருத்தன் வந்து ஹலக்கன் நாஸ், மனிதர்கள் நாசமடைந்து விட்டார்கள் என்று யாராவது ஒரு செய்தியை சொன்னால் அறிந்து கொள்ளுங்கள், அவன் தான் முழு மனித சமுதாயத்தை நாசமாக்குறவன் அப்படின்னாங்க ரசூலா. நீ உன்னை தூய்மையாக்கிக் கொள்றியா? ஃபலா துஸக்கு அன்ஃபுஸக்கும், உங்களுடைய ஆத்மாவை நீங்களே பரிசுத்தப்படுத்திக் கொள்ளாதீர்கள். அலமு விமனித்தக்கா, அல்லாஹ்க்கு தெரியும் தூய்மையானவன் யாருண்டு அல்லாஹ் சொல்றான். நீங்க வந்து என்ன சொல்லுவீங்க? நான் நல்லா அதை சிந்திப்பேன், இதை சிந்திப்பேன், என்கிட்ட நிறைய திறமை இருக்குது, நான் அப்படிப்பட்டவன் இப்படிப்பட்டவன், நான் வந்து என் தொழுகையில எந்த குறையும் இல்லை, தஹஜ்ஜத்தெல்லாம் நான் மிஸ் பண்றதே இல்லை, குர்ஆன் திலாவத் என்கிட்ட இருக்குது, அது இருக்குது, திக்ர் இருக்குது, மக்களோட வந்து நான் அழகா நடந்து கொள்றேன், இப்படி எல்லாம் சொல்லுவான்.
சொல்லும் போது மனசு எப்படி இருக்கும் என்று சொன்னா, உங்க எல்லாத்தையும் விட நான் நல்லவன் தான் என்று நினைக்கிறான், அது பாவம் என்றாங்க ரசூலுல்லாஹ். இது பெருமை, இது அழிவை கொண்டு வர்றது. ஒரு நபர் வார ரசூலுல்லாஹ்வுடைய சபைக்கு வரும்போது, அங்க அந்த சபையில் இருந்த நபி தோழர்களை பார்த்தா அவர் சலாம் சொல்றாரு. ரசூலுல்லாஹ்க்கு இந்த செய்தி வருது. அப்ப ரசூலுல்லாஹ் கேட்குறாங்க, நீங்க வந்து சலாம் சொன்னீங்க, சபையில் வந்து கலந்து கொண்டீங்க, கலந்து கொள்ளும் போது உங்களுடைய மனோநிலை எவ்வாறு இருந்தது அப்படின்னு கேட்கிறாரு. இருக்கிற எல்லாத்தையும் விட நான் தான் வந்து தூய்மையானவன் என்று நீங்க மனசுல நினைச்சீங்களா இல்லையான்னு கேட்கிறாங்க. ரசூலுல்லாஹ்க்கு அறிவிப்பு செய்யப்படுது வஹி மூலம். அவர் சொல்றாரு, ஆமா. அந்த சாபி கூட என்ன நினைக்கிறாருண்டா, இருக்கக்கூடியவங்களை விட நான் தான் நல்ல இபாதத் செய்கிறவன், இருக்கக்கூடியவங்களை விட நான் தான் வந்து தூய்மையா நடக்கிறவன் என்று நினைச்சுதான் அஸ்ஸலாமு அலைக்கும் எல்லாம் வாலைக்கும் சலாம் சொல்லும் போது எல்லாம் வந்து நிற்கிறாங்க, ஒன்று எடுக்க வழியில இப்படி மனசுல நினைச்சு கொண்டு நான் வர்றாங்க, என்ன பாவம் செய்யறாங்கப்பா, அல்லாஹ் பாதுகாக்கணும், சுப்ஹான் அல்லாஹ் என்றுவான், அல்லாஹ் அக்பர் என்றுவான், அல்ஹம்துலில்லாஹ் என்றுவான். இந்த மாதிரி சவுண்டு போட்டாலே ஏதாவது பிரச்சனை உண்டுக்குதுன்னு அர்த்தம், ஏதாவது மறைமுகமாக ஏதாவது ஒரு சிக்கல் இருக்குதுன்னு அர்த்தம். ரசூலுல்லாஹ் என்ன கேட்கிறாங்க, நீங்க வந்து என்ன நினைச்சீங்க, இருக்கிற எல்லாத்தையும் விட நீங்க நல்லவன் நினைக்கிறீங்களா? அவர் சொல்றாரு, ஆமா அப்படி ஒரு ஃபீலிங் வந்துச்சு, இதுதான் பாவம் என்றாங்க ரசூலுல்லாஹ். இந்த பாவத்தை நீங்க செய்யாதீங்க, உங்களை அழிச்சு நாசமாக்கும் என்றாங்க. இந்த மாதிரி என்ன எங்க கிட்ட வருதா இல்லையா? சாதாரணமா ஒருத்தரோட பேசும்போது இங்க ஒன்றுமே விளங்க மாட்டேன்றது, குர்ஆனும் விளங்குதில்லை, இவனுக்கு ஹதீஸும் விளங்குதில்லை, என்ன சொன்னாலும் ஏற்றுக்கொள்ள மாட்டேன்றான், இப்படி என்று சொல்லி எங்களோட மனசுக்குள்ள ஃபீலிங் வந்து நின்றா பரவாயில்லை ஒரு அளவுக்கு. இவங்க எல்லாம் சரிப்பட்டே வரமாட்டாங்க, நாங்க தான் இந்த கொள்கைக்கு சரி, இவங்களுக்கெல்லாம் அல்லாஹ் ஹிதாயத்தை கொடுக்க வேலை இல்லை என்ற மாதிரியெல்லாம் நினைச்சு நாங்கள் எங்களோட உள்ளத்துக்குள்ள எண்ணத்தை ஏற்படுத்திக் கொள்றோமே, இது பெருமை. எல்லாரும் தவறு செய்கிறவன் தான், எல்லாரும் பாவம் செய்கிறவன் தான், எல்லாரும் அல்லாஹ்வோட ஒப்பிடும் போது அல்லாஹ் தான் எஜமான், அனைவரும் அடிமை என்ற நிலையில் தான் மனிதர்கள் இருக்கிறார்கள். அவனுக்கு சந்தர்ப்ப சூழ்நிலை கிடைக்காததுனால பாவம் செய்யாம இருக்கிறான். இப்படி நினைச்சு கொண்டு யா அல்லாஹ் எங்களையும் வழி தவற வச்சிடாதே யா அல்லாஹ்னு நினைச்சு கொண்டு நாங்க பணிவோடு இருந்தோம் என்று சொன்னால் நாங்க பாதுகாப்பு பெறுறோம். இல்ல அடுத்தவனை காட்டி குறை சொல்லி அவன் அப்படிதான் இப்படிதான் சொல்லி விமர்சிச்சு அவனை விட நான் ஒசத்தி என்று நினைச்சு வாழ்ந்து கொண்டிருந்தால் இதுதான் பெருமை என்றாங்க. இது அமைப்பு நடத்தக்கூடிய பலரிடம் நாங்கள் பார்க்கிறோம். இருக்குதா இல்லையா? சர்வ சாதாரணமா நிகழும். ஆனா பெருமைக்கு ஒரு வரைவிலக்கணமாக இஸ்லாம் இதை சொல்வதை நாங்கள் பார்க்கிறோம். அப்ப ஆட்சி பொறுப்பென்று வரும்போது, பெரிய பெரிய பொறுப்புகள் தரும்போது பெருமை வரும். அந்த இடத்துல பெருமை வந்தா அழிவுதான். ஃபிரௌன் எப்படி கடலிலே மூழ்கடிக்கப்பட்டு அழிந்தானோ அந்த மாதிரி நாங்களும் அழிந்து சென்று விடுவோம். காசு பணம் வந்தா அதுல ஒரு பெருமை. சிலவங்க வந்து நல்ல கல்வி அறிவு அல்லாஹ் தந்து காசு சம்பாதிக்கிறதுக்கு அல்லாஹ் வழி பண்ணியிருப்பான். காசு கொஞ்சம் வந்த உடனே கொஞ்சம் கெட்டப் எல்லாம் மாறும், அவங்களோட செட்டப் எல்லாம் வித்தியாசமாகும். சாதாரணமாக ஆடைகள் அணிந்தவர்கள் கொஞ்சம் வசதி வந்தோடனே நல்ல தரமான ஆடைகள் அணிவாங்க. அதே மாதிரி சாதாரணமாக நடந்து போனவங்க வசதி வந்தோடனே ஒரு வாகனத்தை எடுத்து அதில் பிரயாணத்தை செய்வாங்க. இதெல்லாம் மார்க்கமும் தடுக்கலை. வசதி இருந்தால் தாராளமாக அனுபவிச்சுட்டு போங்க. சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அனுபவிக்காத வசதியா, அவங்களுக்கு இல்லாத வசதியா? அவர் என்ன சொல்றாருண்டா, யா அய்யுஹன்னாஸ், மக்களே, உள்ளிம்னா மந்திகத்தைர், எங்களுக்கு பறவை மொழி கற்றுத்தரப்பட்டிருக்கிறது. வா ஊத்தினா மின் குல்லி செய், எல்லாமே எங்களுக்கு தரப்பட்டிருக்குது. இதை விட ஏதாவது வார்த்தை வேணுமா அவட வசதியை சொல்ல? சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் அவர்களுடைய சொத்துக்களுடைய அளவை சொல்ல, அவருடைய கல்வி தரத்தை சொல்ல, இந்த வார்த்தையை விட வேற எதுவுமே தேவையில்ல. ஷோர்ட்டா முடிச்சுட்டான். உள்ளிம்னா மந்திகத்தை, பறவை மொழியே தெரியும் எங்களுக்கு. மொழி பிரச்சனையா? கொஞ்சம் மொழி தெரிஞ்சு வச்சிருந்தா பணக்காரன் ஆகலாங்க. 4 பேரோட பேசி பழகி மொழி ஆற்றலை வச்சு என்ன செய்யலாம், பொழப்பு நடத்துவாங்க சிலவங்க. அதே வசதியாகலாம். அவருடைய மொழி அவர் எதுக்கு பயன்படுத்துறாருன்னா டெக்னாலஜிக்கு பயன்படுத்துறாரு. சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துடைய அந்த மொழி ஆற்றலை டெக்னாலஜிக்கு பயன்படுத்துறாரு, கொள்கையை பரப்புறதுக்கு பயன்படுத்துறாரு. பறவை மொழி தெரியும், பறவையை வச்சு வசதியான பறவை, நல்ல பறவை என்று சொல்லி அதை வச்சு பெருமை அடிச்சு கொண்டு இருக்கல. பறவைகளை வந்து 500 தீனாருக்கு விற்கக்கூடிய இடமெல்லாம் இருக்குது. கிளியை விற்கிறான், 3000 தீனாருக்கு கிளி விற்கக்கூடியதெல்லாம் பார்க்குறவங்க குவைட் நாட்டில் இருக்குது. இதை வச்செல்லாம் பெருமை அடிக்கிறது இல்லை. அவர் அந்த மொழி, பறவை மொழியை வச்சு பக்கத்து நாட்டு ராணி வந்து சூரியனுக்கு வணங்குற அந்த சிறுக்கான காரியத்தை செய்கிற செய்தியை ஹுத் மூலமா தெரிஞ்சு கொண்டு சிறுக்கு ஒழிக்கிறாரு. அதுக்காக வேண்டி போராடுறாரு, பாடுபடுறாரு. அந்த பெண்மணியும் இஸ்லாத்தை தழுவுறாங்க. இதுக்கு பறவை மொழி ஊத்தினா மின் குள்ளி செய்,
எங்களுக்கு எல்லாமே தரப்பட்டிக்குது, எது இல்லை எங்களுக்கு, அவ்வளோ வசதி. இது தடுக்கல மார்க்கம். நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவர்களுடைய காலத்தில் ஒரு மனிதர் வருகிறார். அவர் ரொம்ப சர்வ சாதாரணமான நிலையில் இருக்கிறாரு. ஆடைகளில் கூட எந்த விதமான ஒரு செழிப்பும் இல்லை, வறட்சியான ஒரு நிலையில். ரசூலா கேட்குறாங்க, உங்களுக்கு அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறானே. அவர் வசதியான ஆள், ஆனால் என்ன நினைக்கிறாருண்டா, வசதியை ஆடையில் வெளிப்படுத்தினோம் என்று சொன்னால் அது பெருமையாக போயிருமா என்று நினைக்கிறாரு. வசதியான ஆள் தான். கேட்குறாங்க ரசூலா, அல்லாஹ் வசதியை தந்திருக்கிறான் தானே, அதை மக்களுக்கு அறிவிங்க. வசதி இருந்தால் மக்களுக்கு தென்படக்கூடிய விதத்தில் நீங்கள் நடந்துக்கோங்க, அதில் பிரச்சனை இல்லைன்றாங்க. நீங்கள் அழகான ஆடைகள் அணிந்து, நீங்கள் அழகான முறையில் தலையை சீவி, நீங்கள் வரும்போது தானே உங்களுடைய வசதி, உங்களுடைய ஆடைகள் நீங்கள் வெளிப்படுத்தினால் தானே 4 பேர் வந்து உங்களை சந்தித்து பேசுவான், கதைப்பான், ஏழைகளுடைய பிரச்சனைகளுக்கு தீர்வு கிடைக்கும். இந்த அளவுக்கெல்லாம் இருக்க சொல்லி இஸ்லாம் சொல்லல. இன்னல்லாஹ ஜமீலுன் யுஹிப்புல் ஜமால், அல்லாஹ் அழகானவன், அழகை விரும்புகிறான் என்று தான் இஸ்லாம் சொல்லிச்சு. அவர் பிறகு சர்வசாதாரணமாக இருந்தவர், பிறகு வசதியை வந்து வெளிப்படுத்த ஃபாம்மா பிநிஅமத்தி ரப்பிக ஃபஹதீஸ், அல்லாஹ்வுடைய அருட்கொடைகளை நாங்கள் மக்களுக்கு அறிவிக்க வேண்டும் என்று இஸ்லாம் சொல்லுது. அல்லாஹ் எங்களுக்கு அருட்கொடையை தந்திருந்தா அதை வெளிப்படுத்த வேண்டும். இந்த மாதிரி அனுபவிக்கிறதுக்கு இஸ்லாம் தடை விதிக்கல. ஹலாலான முறையில் சம்பாதித்து நல்ல வசதியாக வாழ்றதுக்கு இஸ்லாம் தடை விதிக்கவே இல்லை. வசதியான வாகனங்களில் நீங்கள் போகலாம், நல்ல தரமான உயர்ந்த தரமான ஆடைகளை நீங்கள் அணியலாம். ஆனால் எது வரக்கூடாதுன்னு சொன்னால், அந்த வசதியை வச்சு காசு பணத்தை வச்சு பெருமை வந்துடக்கூடாது. காரூன் அழிஞ்சு போன மாதிரி அழிஞ்சு போவீங்க. அல்லாஹ் தான் சொல்றான். காரூனுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தான், சுலைமான் அலைஹிஸ்ஸலாத்துக்கு கொடுத்த மாதிரி காரூனுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தான். ஆனால் அவன் என்ன செஞ்சான், அவனுடைய வசதியை வைத்துக்கொண்டு அந்த சமுதாயத்திலே அவன் பெருமை அடித்துக் கொண்டு இருந்தான். எனக்கு கிடைச்சிக்கிற வசதி மாதிரி வேற யாருக்கும் வசதி கிடைக்கல. எந்த அளவுக்கு அல்லாஹ் வசதியை கொடுத்தான்டா, இன்ன மஃபாத்தியஹு லதனவு பி உஸ்பதி உலில் கூவா, அவனுடைய அந்த சொத்துக்களுடைய, அவனுடைய கருவூலங்களுடைய திறவுகோள்களை சுமப்பதற்கே ஒரு சமுதாயம் தேவை என்றான்ல. ஒரு ஜெனரேஷனோடு தேவையாம், ஒரு கவும் தேவை. அந்த அளவுக்கு அவனுக்கு திறவுகள் கீ மட்டும். இப்போ நீங்கள் வந்து வீட்டில் கருவூலங்கள் வச்சுருப்பீங்க, அல்மாரி கபட் இருக்கும், உங்களோட கார் அது ஒரு கருவூலம் தானே, அதுவும் உங்களோட சொத்து தானே, அதை வச்சுருப்பீங்க. எல்லாத்துலேயும் கீயை தொங்க வைக்கிறதுக்கு ஒரு இடம் வச்சுருப்பீங்க. அதிகபட்சமாக எவ்வளோ வச்சுருப்பீங்க? ஒரு அடி இருக்குமா? உங்களோட கீகளெல்லாம் தொங்க வைக்கிற இடம் ஒரு அடி அளவில் ஒரு இடத்துல தொங்க வைப்பீங்க, இவ்வளவுதான். ஆனால் இவனுடைய காரனுடைய சொத்துக்களை செல்வங்களை சுமப்பதற்கு ஒரு சமுதாயமே தேவை என்றால் எவ்வளோ பெரிய வசதியோடு இருந்திருப்பான்னு பாருங்க, எவ்வளோ எல்லாம் கொடுத்துருக்கிறான்னு பாருங்க. ஆனால் என்ன செஞ்சான்? பெருமை அடிக்கிறது. என்ன வார்த்தை அவன் பயன்படுத்தினான்னு சொன்னா, கால இன்னமா ஊத்தி துஹு அலா இல்மின் இந்தி, இது எல்லாமே எனக்கு கிடைச்சிச்சு. எப்படி தெரியுமா? அலா இல்மின் இந்தி, என்னுடைய அறிவால் கிடைத்தது அப்படின்றான். என்னுடைய டேலண்ட் என்றான். என்ற டேலண்டா? நான் சம்பாதித்தது, நான் உழைத்தது. இதை விட வசதியா சுலைமான் நபி இருந்தாங்க. அவங்க என்ன வார்த்தையை பயன்படுத்தினாங்க? ஹாதாமின் ஃபலுலி ரப்பி, இது என்னுடைய இறைவன் தந்த அருட்கொடை என்றாங்க. வித்தியாசம் பார்த்தீங்களா? அப்ப எங்களுடைய உழைப்பு, எங்களுடைய முயற்சி, எங்களுடைய அறிவால் தான் காசு பணத்தை நாங்கள் சம்பாதிக்கிறோம் என்ற மனோநிலை இருந்தாலே நீங்க பெருமை அடிக்கிறீங்க, அழிந்து போவீர்கள் என்று அர்த்தம். அது காரூனுடைய வரலாறுல எல்லாம் எங்களுக்கு சொல்லி காட்டுறான். எப்படி அழிகிறான் தெரியுமா? கேவலமான ஒரு அழிவு. இந்த பூமி அவனுடைய மாளிகை அப்படியே விழுங்குது. உலகத்திலே சொர்க்கத்தை உருவாக்க பார்த்தான், உலகத்திலே வசதி ஏற்படுத்தி இதை விட யாருமே வசதியா வாழ முடியாது என்றதை நிரூபிக்க முயற்சி செய்யறான். அப்படியே மண்ணோட மண்ணா போயிட்டு எல்லாம் ஆகிட்டான். நாசமா போயிட்டு மண்ணை வாரி தூவாங்களே, எதுக்கு? மண்ணோட மண்ணா போகணும் என்றது கேவலம். இழிவாக நீ அழிந்து போக வேண்டும், அழிவும் இருக்கிறது. இழிவாக நீ அழிந்து போகணும் என்றா மண்ணோட மண்ணா போ, அதுக்கு தான் மண்ணை வாரி வீசுறது. இவன் மண்ணோட மண்ணா தான் போனான். அல்லாஹ் சொல்றான், எப்படி அவரு போறார், ஹஸஃப்னா பிஹி வபிதாரிஹி வபிதாரிஹில் அர்ல ஃபமா கான லஹு மின் ஃபியத்தின் யன்சுருனஹு, அவனும் அவருடைய வீடும் அப்படியே பூமிக்குள்ளே புதைந்தது. அல்ல, நாங்கள் புதைக்க வைத்தோம். அவனுடைய கூட்டம், அவனுடைய படைபலம், அவனுடைய வசதி அவனுக்கு உதவி செய்யவில்லை. அல்லாஹ் சொல்றான். காரும் பெருமை அடிச்சான், அழிஞ்சு போனான். சுலைமான் அலைஹிஸ்ஸலாம் வசதியோடு இருந்தாங்க, அல்லாஹ் தந்தார் என்று நினைச்சு கொண்டு வாழ்ந்தாங்க. பாருங்க, இந்த பணிவோடு இருந்தார்கள். அல்லாஹ் அவர்களை ஒரு நபியாக வாழ வைத்து அவர்களை பிற சமுதாயங்களுக்கு முன்மாதிரியாக அல்லாஹ் ஆக்குறான்.
அப்ப பெருமைக்கு இல்ல இரண்டாவது மூணாவது வாசல அல்லாஹ் என்ன செய்யறான்? அறிவால உனக்கு பெருமை இல்லை, ஆட்சி அதிகாரத்தால் உனக்கு பெருமை இல்லை, பணத்தால பெருமை இல்லை, இது எல்லாத்துலயும் தான் பெருமை அடிப்பீங்க. அப்படி நீங்கள் பெருமை அடித்தீர்கள் என்றால், பொறுப்பால் நீங்கள் பெருமை அடித்தீர்கள் என்றால் அழிந்து விடுவீர்கள் என்ற விதி அல்லாஹ் சொல்லி காட்டுறான். இதுல நாங்க கவனமா இருக்கணும். அடுத்ததாக இந்த மாதிரி யாராவது பெருமை அடிச்சு கொண்டு போனா வந்து என்ன அவனுக்கு பிரதிபலனை தர்றான்டா, உலகத்திலே அழிப்பேன், மறுமையில நரகம் தவிர வேற ஒன்றும் இல்லை. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, லா யதுகுலல் ஜன்னத, சொர்க்கத்துக்கு யாருமே செல்ல மாட்டார்கள். எப்படிப்பட்ட நிலையில் உள்ளவர்கள்? மன்கான ஃபீ கல்பிஹி மிஸ்கால ஹப்பத்தின் ஹர்தலின் மினல் கிபிரி, பெருமையில கடுகளவு கூட உள்ளத்துல இருக்குமெண்டா நீங்க சொர்க்கத்துக்கு போவே மாட்டீங்கன்ட்டாங்க. கடுகளவு இருந்தா, இந்த கடுகு தான் இந்த அந்த காலத்துல கடுகளவுன்னு சொன்னா, இப்ப அணு அளவுன்னு கூட சொல்லலாம். இந்த தர்ரான்னு சொல்லக்கூடியது மிக சிறிய பொருள். ஒரு அணுவை கூட பல கோடிகளாக பிரிக்க முடியும் என்ற நிலைமையில இன்றைக்கு விஞ்ஞானம் சொல்லுது. எவ்வளவு ஒரு சிறிய துளி எங்களுடைய உள்ளத்துல பெருமை இருந்தால் அல்லாஹ் வந்து நரகத்துக்கு போவேலான்ட்டான். சிறிய அளவுல கொஞ்சம் பெருமை இருந்தாலும் நரகத்துக்கு சொர்க்கத்துக்கு போவேலாது, நரகத்துக்கு தான் போக வேண்டி வரும் என்று சொல்றதா இருந்தா நாங்க யோசிச்சு பார்க்கணும், எங்களோட நிலைமை என்ன, நாங்க எந்த நிலையில இருக்கிறோம், அடுத்த மக்களோட நாங்க சர்வ சாதாரணமா தான் இருக்கிறோமா, நல்லா நெருங்கி பழகுறோமா, அல்லது ஒரு வித்தியாசம் இடைவெளி வச்சு தான் நாங்க இருக்கிறோமா, பேச்சில பணிவு இருக்குதா, அல்லது வந்து பெருமையை வெளிப்படுத்துறோமா. சிலவங்க இருப்பாங்க பேசிக்கொண்டே இருப்பான், இருக்கும்போது வாயாலேயே 10 கப்பலை ஓட்டுவான், பார்க்குறோமா இல்லையா? 10 கப்பல் ஓடும். அது என்னண்டா, இப்போ வர்றதுக்கு முன்னாடி மினிஸ்டர் ஒன்றை சந்திச்சு தான் வர்றேன் அப்படின்வான். மினிஸ்டரை சந்திச்சிங்களா? இப்போ அவரோட யார் பேசுகிறாங்களோ, மினிஸ்டரை சந்திக்கிற அளவுக்கு பெரிய பாட்டியோ, பெரிய ஆளோட தான் இவ்வளோ காலம் பழகிக்கிறோமோ, அப்படியா? அப்படி அவர் என்ன செய்யறது, அந்த அந்த இடத்துல நான் தான் வசதி என்று காட்டுறது. எங்க பிஸ்னஸ் இருக்குது, அது இருக்குது, இது இருக்குது, அதை வச்சிருக்கிறேன், இதை வச்சிருக்கிறேன், தேடி பார்த்தா ஒன்றுமே இருக்காது. நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க, மிகவும் கேவலமாக நரகத்தில் இழிவடையக்கூடியவங்கள்ல 3 சாரார் இருப்பாங்க. அதுல ஒரு சாரார் யாருண்டா, அஷேஹுசானி, யாரு வந்து விபச்சாரம் செய்யறானோ அவனுக்கு அல்லாஹ் வந்து பனிஷ்மெண்ட்டை கொடுக்குறான், நரகம்தான். உலகத்திலே வந்து திருமணம் முடிச்ச நிலையில யாராவது விபச்சாரம் செஞ்சா மரண தண்டனை, திருமணம் முடிக்காத நிலையில விபச்சாரம் செஞ்சா 100 கசையடி. இது உலகத்தில் உள்ள சட்டம், இது ஒரு இழிவு. மறுமையிலே அல்லாஹ் நரகத்தில் தண்டிப்பான். ஆனா லா யன்துருல்லாஹு இலைஹி யௌமல் கியாமஹ் அல்லாஹ் 3 சாரார் சொல்றான், இவங்கள் அல்லாஹ் பார்க்கவே மாட்டான் மறுமையில. அல்லாஹ் வலா யுஸக்கிஹிம், தூய்மைப்படுத்தவே மாட்டான், வலா யுக்கல்லிமுஹும், அவர்களோட அல்லாஹ் பேசவே மாட்டான். அப்படிப்பட்ட நிலையில அல்லாஹ் மறுமையில பார்க்காத, பேசாத, பரிசுத்தப்படுத்தாத அல்லாஹ் ரெக்கமெண்டேஷன் பண்ண மாட்டான். பார்க்காம இருக்கிறேன்டா எப்படி என்றதை விளங்கணும் நீங்க. அல்லாஹ் மறுமையில பார்க்காம இருந்தா என்ன ஆக போகுதுன்னு நினைக்காதீங்க. சாதாரணமா ஒரு மனுஷன் உலகத்தில் நாங்கள் வாழ்ந்து கொண்டு இருக்கும்போது எங்களோட ஒருத்தர் வந்து கொஞ்சம் வாய்க்கா தகராறாகி பகையில் இருக்கிறாருன்னு வைங்க, அவர் நேருக்கு வர்றாரு. வரும்போது மனசுக்குள்ள நாங்கள் இப்போ வர்றானே சலாம் சொல்றதா இல்லையா இப்படியெல்லாம் நினைக்கும் மனசுல. சலாம் சொல்றதா இல்லையா, சரி சலாத்தை சொல்லிடுவோம், என்னதான் இருந்தாலும் மற்றது வேற விஷயம் பேச தேவையில்ல, சலாத்தை மட்டும் சொல்லிக் கொள்வோம் என்று அஸ்ஸலாமு அலைக்கும் என்று சொல்லிட்டு அவர் வாலைக்கும் சலாம் என்றுவார், இவர் திரும்பி போவார், அவர் திரும்பி போயிடுவார். இந்த நிலையில் இருப்பாங்க. ஒருத்தன் வரும்போது அவன் நேருக்கு வர்றான், நாங்கள் அவனை ஃபேஸ் பண்ண வேண்டிய நிலை, நேரடியாக வரும்போது அப்படி திருப்பி கொண்டா இப்படி, அது ஒரு கேவலம் தானே. வரும்போதே முகத்தை திருப்புறான், இப்படி வர விட்டு திருப்புறான். பெண்கள் வந்து இந்த வாயை இப்படி அசைச்சு கொள்வாங்க, இந்த மாதிரி ஒரு நிலை தான் இது. வரும்போதே அப்படி திரும்புறது, அது என்னது, கேவலமா உன்னை புறக்கணிக்கிறேன்னு காட்ட. சலாம் சொல்லி சலாத்தோட நின்று கொடுத்த ஒரு விதமான புறக்கணிப்பு தான். அல்லது நேருக்கு வரும்போது தலையை கீழே, பார்வையை கீழே பார்த்து கொண்டு போறது, தலையை குனிச்சு கொண்டு அவனும் போவான் நாங்களும் போவோம், இப்படியும் போறாங்க. இது ஒரு விதமான புறக்கணிப்பு தான். நேருக்கா வரும்போதே முகத்தை திருப்புறது இருக்குதே, இது பார்க்காமலே இருக்கிறது, இது கேவலமாக புறக்கணிக்கிறது. அல்லாஹ் மறுமையில கேவலமாக புறக்கணிக்கக்கூடிய 3 சாரார்ல ஒரு சாரார் யாருண்டா, அஷேஹுசானி, யாரு வந்து வயோதிபனாக இருந்து விபச்சாரம் செய்யறானோ அவன் அல்லாஹ் என்ன செய்ய மாட்டான், ஏடெடுத்தும் பார்க்க மாட்டான். போ நரகத்துக்கு அல்லாஹ் அனுப்பிடுவான். உன்னை பார்க்கிறதாவது கேட்கிறதாவது நரகத்துக்கு போயிட்டு கொண்டே ஏறி அல்லாஹ் அந்த அளவுக்கு கேவலப்படுத்தி அனுப்புவான். விபச்சாரம் செய்யறது பாவம் தான், ஆனா கிழவனா இருந்து வயசாகி உனக்கு இந்த வயசுல இது தேவையா இப்படி எல்லாம் கேட்பானா இல்லையா, இந்த வயசுல தேவையா, இந்த மாதிரி மனுஷனே கேட்கிற அளவுக்கு இருக்குமெண்டா அல்லாஹ் கேட்க மாட்டானா?
அல்லாஹ் அவனை தூக்கி நரகத்தில் போடுற மாதிரி அடுத்தது அல்லாஹ் யாரை நரகத்தில் போடுறான்? இந்த வறுமை இருந்து யாரு பெருமை அடிக்கிறானோ அவன் அல்லாஹு தாலா இந்த மாதிரி கேவலப்படுத்தப்பட்ட நிலையில நரகத்துக்கு தள்ளுறான். வறுமை தான், ஆனா பெருமை எதுவுமே கையில் இருக்காது, ஆனா எல்லா வசதியோடையும் இருக்கிற மாதிரி ஒரு பேச்சு பேசுவான். எதுவுமே அவன் கையில பொருளாதாரம் எந்த ஒரு வசதியும் இருக்காது, தனக்கும் அவன் புகழப்படுறதுக்கு எந்த சம்பந்தமும் இருக்காது, ஆனா பெருமைப்படுவான். ஒரு சாதாரணமா ஒரு பயணம் போறோம், நாங்க பயணம் போகும்போது பஸ் ஒன்று எடுத்துக்கோங்களேன். ஒரு பஸ் வண்டியில் நாங்கள் பயணத்தில் போகிறோம். போகும்போது நாங்கள் எங்களை எதிர்த்து ஒரு வாகனம் வரும்போது நாங்கள் அதை க்ராஸ் பண்ணி கொண்டு ஓவர்டேக் பண்ணி கொண்டு போனால் எங்களுக்கு ஒரு விதமான பெருமை வருதா இல்லையா? சந்தோஷம் வரும். ஏன்? அவனை முந்திட்டோம், அவனை ஓவர்டேக் பண்ணிட்டோம். ஆனால் ஓவர்டேக் பண்ணது நான் இல்லை, பஸ் டிரைவர் தான். பஸ் டிரைவர் தான் ஓவர்டேக் பண்ணுறான். அவன்கிட்ட கையில் தான் ஸ்டியரிங் இருக்குது. பின்னாடி இருக்கக்கூடிய நாங்கள் அந்த பாஸ் பண்ணி ஓவர்டேக் பண்ணி வரும்போது அவனை பார்த்து, அந்த வண்டியில் உள்ளவனை பார்த்து எங்களை முந்தேலுமா ஏண்டுவான், இப்படி கொலர வஸ்துவான். அவன் பஸ் டிரைவர் சாதாரணமாக தான் போவான், அவனுக்கு ஆள் பிடிக்கிறதுக்காக வேண்டி அவன் வேகமாக போய்ப்பான். ஆனால் எங்களுக்குள்ள சம்பந்தமே இல்லாத ஒரு விஷயத்தில் பெருமைப்படுறது, சம்பந்தமே இல்லாமல் புகழப்படுறது, இது அல்லாஹ் ரப்புல் ஆலமீன் கடுமையாக கண்டிக்கிறான். நீ வறுமையில் இருக்கிறாய், வசதியானவன் பெருமைப்பட்டாலும் கூடாதுதான், அதுவும் ஹராம் தான். அந்த பெருமை கடுகளை வைந்தாலும் நரகம்தான். ஆனா உன்கிட்ட பெருமை இருக்கலாமா? அவன் சரி வசதியோடு இருக்குது, ஏதோ ஒரு வாய் செல்ல செழிப்பா வாழ்றான் என்ற அடிப்படையில் வசதிப்படலாம். நீ எப்படி பெருமை அடிக்கலாம்? அவனுக்குள்ள பெருமை கூடாதுதான். அவனை தண்டிக்கிறதா இருந்தா 1 வருஷம் 10 வருஷம் போட்டு தண்டிக்கணும். அல்ல சில பாவங்களை இப்படியும் வச்சிருக்கிறான். விபச்சாரம் கூடாதுதான், வயோதிபர் விபச்சாரம் செய்யறது கூடாது போல பக்கத்து வீட்டுக்கார ஆக்களோட விபச்சாரம் செய்யலாமா? செய்யக்கூடாது. அது அல்லாஹ் தஆலா எப்படி சொல்றான்டா, நீங்க விபச்சாரம் செய்யறது தப்பு, நபிகள் நாயகம் சொல்றாங்க. ஆனா உங்களுடைய அண்டை வீட்டாரான பெண்களோடு நீங்கள் விபச்சாரம் செய்தால் ஏனைய 10 பெண்களோடு விபச்சாரம் செய்ததற்கு சமம். பாவத்திலையும் பன்மடங்காக அல்லாஹ் மாத்துறான். இந்த மாதிரி அல்லாஹ் வறுமையிலே பெருமை அடிக்கக்கூடியவர்களுக்கு நரகத்தை அல்லாஹ் கொடுக்கிறதா சொல்றான். கேவலமான நிலையில சொர்க்கமும் நரகமும் பேசிக்கொள்ளும். எப்படி பேசிக்கொள்ளும்? அல்லாஹ் தஆலா நபிகள் நாயகம் சொல்லி காட்டுறாங்க, இஹ் தஜ்ஜத்தில் ஜன்னத்து அன்னார், நரகமும் சொர்க்கமும் தர்க்கித்து கொண்டது. ஃபகாலத்தின் நார், நரகம் சொன்னது, ஃபியல் ஜப்பாரியுன் வல் முத்தகப்பிரூன், என்கிட்ட யார் இருக்கிறாங்கன்னு சொன்னா ஆட்சி அடக்குமுறை செஞ்சாங்களே ஜப்பாருன்கள் அவர்கள் இருந்தார்கள், வல் முத்தகப்பிரூன் பெருமை அடித்தவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். நரகம் ஒரே வார்த்தையில என்கிட்ட இருக்கக்கூடியவர்கள் யாருண்டா, அடக்கி ஆளக்கூடிய நிலையில, அடுத்தவர்கள் மீது ஆதிக்கம் செலுத்தக்கூடிய நிலையில, மக்களை கஷ்டப்படுத்தக்கூடிய நிலையில இருந்தவர்களும் சண்டியர்களும் ரவுடிகளும் இவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள். அதே போல் பெருமைப்படக்கூடியவர்கள் என்னிடம் இருக்கிறார்கள் என்று நரகம் சொல்லுமாம். அப்ப சொர்க்கம் என்ன சொல்லுமாம், வக்காலத்தில் ஜன்னத்து ஃபிய லுஅஃபாஉன் நாஸ், சொர்க்கம் சொல்லும் என்னிடம் மனிதர்களில் பலவீனமானவர்கள் இருக்கிறார்கள். வமசாகீனுஹும், அதே மாதிரி மிகவும் ஏழைகளாக இருந்தவர்கள் இருக்கிறார்கள். இப்படி சொர்க்கமும் நரகமும் பேசிக்கொண்டது என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. என்னால் ரசூலுல்லாஹ் சொல்ல வர்றாங்க, சொர்க்க நரகத்துடைய விவாதத்தை எங்களுக்கு சொல்லி அதுல என்ன படிப்பினையை தர பார்க்கறாங்க. சொர்க்கம் நரகம் எது பேசிக்கொள்ளுதுண்டா, நீ பெருமை அடிச்சா நரகத்துக்கு போறதுக்கு அதுவே முதலாவது அடிப்படையாக மாறிவிடும் என்றதை இந்த செய்தியில சொல்லி காட்டுறதை நாங்க பார்க்கிறோம். இப்ப நாங்க பெருமை அடிக்காம வாழணும் என்று விரும்புகிறோம். ஆனால் எங்களுடைய சில செயற்பாடுகள் பெருமையை நோக்கி இட்டு சென்று கொண்டே இருக்கிறது. அதில் மிகவும் முக்கியமான இன்னொரு அம்சம் என்னன்னு சொன்னால், பெருமைக்குரிய இலக்கணமாக நபிகள் நாயகம் ஒரு செய்தியை சொல்கிறாங்க. இதில் நாங்கள் நிறைய பேர் சிக்கிறோம். எங்களுக்கு அந்த இலக்கணம் புரிஞ்சிருக்கும், தெரிஞ்சிருப்போம், ஆனால் நாங்கள் சிக்கக்கூடிய நிலையை பார்க்குறோம். ரசூலா எப்படி சொல்கிறாங்கண்டா, இந்த மாதிரி பெருமை அடிக்கிறவங்க நரகத்துக்கு நுழைவாங்க, சொர்க்கத்துக்கு நுழையவே மாட்டாங்கன்னு சொல்லும்போது ஒரு மனிதர் எழுப்பி கேட்குறாரு, அல்லாஹ்வின் தூதரே, நாங்கள் அழகான ஆடைகள் அணிஞ்சிருக்கிறோமே, இது பெருமையில் சேர்க்குமா அப்படின்னு கேட்குறாங்க. அப்போ நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்கிறாங்க, இல்லை, நீங்கள் அழகான முறையில் ஆடைகள் எல்லாம் அணியலாம், அழகான முறையில் நீங்கள் காலணிகளை அணியலாம், அது பெருமையில் உங்களை சேர்க்காது. ஆனால் எது சேர்க்குமெண்டா, அல் கிபுரு பத்தருல் ஹக்கி, சத்தியத்தை நீங்கள் மறுப்பீர்கள் என்றால் அது பெருமை என்றாங்க. வல் கமுத்துன் நாஸ், மக்களை நீங்கள் இழிவாக பார்ப்பீர்கள் என்றால் அதுவும் பெருமையில் சேர்ந்துவிடும்.
சத்தியத்தை நீங்க மறுப்பீங்கடா அது பெருமைண்டாங்க. சத்தியத்தை மறுக்க கூடாது. இந்த சத்தியம் என்பது ரெண்டு விதமா இருக்குது. ஒன்று குர்ஆன் ஹதீஸ் சொல்லக்கூடிய ஒரு சத்தியம் இருக்குதே, அல்லாஹ்வுடைய வஹி இருக்குதே, இதை மறுக்கிறது. இன்னொரு சத்தியத்தை மறுக்கிறது என்னன்னு சொன்னா, ரெண்டு பேர் பேசி கொண்டிருப்பாங்க. ஒருத்தர் ஒரு உண்மையான உலகத்தில் நடந்த ஒரு நிகழ்வை சொல்லுவாரு, அது உண்மையா இருக்கும். சில நேரம் அவருடைய நேர்மையை, அவருடைய நாணயத்தை நிரூபிக்கக்கூடிய ஒரு சாட்சியாக இருக்கும். நாங்க அது உண்மைண்டு விளங்கியும் அதை மறுத்தம் என்று வைங்க, அது பெருமை என்று நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் சொல்றாங்க. அப்ப சாதாரணமா நாங்க பேசிக்கொண்டிருக்கும் போது கூட யாராவது ஒரு சாரார் உண்மையை சொல்லுவாங்கன்னு சொன்னா, அந்த சொல்லக்கூடிய உண்மை சரிதான், அவர் சொல்லக்கூடியது உண்மைதான் என்று எங்களுக்கு விளங்கிச்சுன்னா அதை மீறி நாங்க ஆர்கியூமெண்ட் பண்ணவே கூடாது. இதை நாங்க நிறைய இடத்துல பார்க்கிறோம். வாதத்தில் வெல்ல வேண்டும் என்பதற்காக, அவரை முறியடிக்க வேண்டும் என்பதற்காக, தர்க்கத்தை நான் விட்டு கொடுக்க கூடாது என்றதுக்காக ஒருத்தர் சொல்வது சத்தியம் என்றும் உண்மை என்றும் தெளிவாக தெரிஞ்சும் நாங்கள் தொடர்ச்சியாக அடம் பிடிக்கக்கூடிய நிலையை பார்க்கிறோமா இல்லையா? ஒரு சாதாரணமாக ஒரு மக்களோடு பேசக்கூடிய விஷயத்துல, ஒரு மசூரா செய்யற நேரத்துல கூட சண்டை வரும், கருத்து வேறுபாடு வரும். ஏன் ஒருத்தர் தான் சொன்ன கருத்துல நியாயம் இருக்கிறது என்றதை நிரூபிக்க அடுத்தவன் சொன்னது நியாயம் என்று தெரிஞ்ச பிறகும் எதையாவது ஒன்றை சொல்லி தன்னுடைய கருத்து தான் மேலோங்கணும் என்றதுக்காக பேசி பேசியே இருப்பான், காலத்தை கடத்தி கொண்டே இருப்பான். அவன் சொல்லுதான் எடுப்படணும் என்றதுக்காக கடுமையான முயற்சியில் ஈடுபடுவான். அப்படி இருக்கக்கூடாது. மூமீன்களாக இருக்கக்கூடியவர்கள் எப்படி இருக்க வேண்டும் என்றா, அடுத்தவன் சொல்றானா அதுல உண்மை இருக்குதா, லாஜிக் இருக்குதா, ஏத்துக்கொண்டு போங்க. இல்லையா அது தப்பா இருக்குதா, அதுக்குரிய ஆர்கியூமெண்ட்டை வைங்க. நீங்கள் தான் திறமசாலி, நீங்க தான் பேச்சாளர், நீங்கள் தான் விவாத திறமை உள்ளவர் என்பதை நிரூபிப்பதற்காக வீணாக அடம்பிடிக்காதீர்கள். அந்த அடம்பிடிக்கக்கூடிய குணம் எங்களுக்கு இருந்துச்சா நாங்க பெருமை அடிக்கிறோம். இதேதான் சத்தியத்தை மறுக்கிறவங்களுக்கு அல்லாஹ் சொல்றான். அல்லாஹ் தெளிவாக ஒரு சத்தியத்தை அருளிய பிறகு, அதற்கு சவால் விட்ட பிறகு, இது சத்தியம்தான், இதுல முன்ன பின்ன எந்த பாத்திலும் இல்லை, யாராவது இந்த சத்தியத்தை பொய் என்று சொல்லுவீங்கடா இது போல ஒரு அத்தியாயத்தை கொண்டு வாங்க, அல்லது இதுல இருக்கிறது பொய் என்னன்றதை நீங்க நிரூபிங்க என்று அல்லாஹ் சவால் விடக்கூடிய விதத்துல ஒரு சத்தியத்தை அல்லாஹ் தந்திருக்கிறான். இந்த சத்தியத்தை வேணுக்கெண்டே புறக்கணிச்சார். இந்த சத்தியம் சத்தியம் என்று தெரிந்தும் ஏற்றுக்கொள்ளாமல் இருந்தால் அது பெருமைதான் என்றாங்க நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம். ரசூலுல்லாஹ்வுடைய சிறிய தகப்பனார் அபூ தாலிப் இஸ்லாத்தை ஏற்றுக்கொள்ளல. அவர் இஸ்லாம் அசத்தியம் என்று நினைச்சு கொண்டு இருந்தாரா, அல்லது சத்தியம் தான் ஆனா நான் ஏற்றுக்கொள்ள முடியாது என்ற நிலையில இருந்தாரா? சத்தியம் தான் என்றது தெரியும். அதனால தான் நபிகள் நாயகம் ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் அவங்களுக்கு என்ன செஞ்சாங்க, நிறைய பக்கபலமான இருந்து உதவி செஞ்சாங்க. கடைசி சந்தர்ப்பத்தில் கூட நபி ஸல்லல்லாஹு அலைஹி வஸல்லம் மன்றாடி அவருக்கு இஸ்லாத்துடைய அந்த நேர்வழியை கொண்டு போய் சேர்ப்பதற்காக நிறைய போராடுறாரு. ஆனா ஏத்துக்கொள்ளல. ஏன் ஏத்துக்கொள்ளல? ரசூலுல்லாஹ் இங்க சொல்றாங்க, நீங்க இஸ்லாத்தை ஏத்துக்கோங்க, நான் அல்லாஹ்விடம் பரிந்துரை செய்து பேசுகிறேன், உங்களுக்காக நான் வாதாடுகிறேன் என்றாங்க. ஆனா அந்த கூட்டத்தில் இருந்த பிரமுகர்களுடைய முகத்தை பார்த்து, நான் என்னுடைய மூதாதையர்களுடைய மார்க்கத்திலே மரணிக்கிறேன் மரணிச்சாரே, இப்படி மரணித்தவர் எந்த நிலையில மரணிச்சாரு? சத்தியம் என்று தெரிந்தும் ஏத்துக்கொள்ளலையா? அல்லாஹ் என்ன செஞ்சான்? இது பெருமையாக கருதி, இதை ஆணவமாக கருதி, தற்பெருமையாக கருதி நரகத்துக்கு அல்லாஹ் போடுறான். ஆனா நரகத்தில் இருக்கிற தண்டனை ஆக குறைஞ்ச தண்டனை. நெருப்பிலானாலும் ஒரு செருப்பு, அந்த செருப்பை போட்ட உடனே அப்படி மூளை உருகி போயிடும் என்று ரசூலுல்லாஹ் சொல்றாங்க. அப்படி உருகிரும். அந்த அளவுக்கு கடுமையான வெப்பம் தாங்க முடியாம அந்த தண்டனையிலே அவர் என்ன செஞ்சிருவாரு, காலாகாலத்துக்கும் அவர் இருப்பார் என்று நபிகள் நாயகம் சொல்றாங்க. அப்ப சத்தியத்தை சொல்லும் போது மறுக்க கூடாது, சத்தியத்தை ஏத்துக்கொள்ளணும். யாரு சொல்றது என்று பார்க்க கூடாது, யாரும் சொல்லிட்டு போட்டும். என்னை விட இன்னைக்கு தான் ஒருத்தர் தௌஹீதுக்கு வர்றாரு, அவர் ஒரு செய்தியை சொல்றாரு, நியாயமா இருந்தா ஏத்துக்கொண்டு போங்க. அது என்ன, நான் 18 வருஷமா தௌஹீதுல இருக்கிறேன், இன்றைக்கு எனக்கு தௌஹீதை சொல்லலாமான்னு கேட்க கூடாது. நான் எவ்வளவு காலமா நான் நிர்வாக பதவியில் இருந்திருக்கிறேன், என்கிட்ட நீ அறிவுரை சொல்லுவியா இப்படி நினைக்க கூடாது. எவன் சொன்னா என்ன, சொல்வது சரியா ஏத்துக்கொண்டு போங்க. அவன் மார்க்கத்தை சரியா எத்தி வைக்கிறானா, ஆதாரத்தோட சொல்றானா, ஏத்துக்கோங்க. இந்த மனோநிலை இல்லாம தான் நிறைய பேர் வழிகேட்டில் போனாங்க. ஆரம்பத்தில் இந்த ஏகத்துவத்துடைய பிரச்சாரம் வரும்போது பல பேர் இதை மறுத்தார்கள். இப்ப இளைஞர்கள் இதை வாசிக்கிறாங்க, பல பேர் இன்னைக்கு புரியுறாங்க. சோசியல் மீடியா எங்களுக்கு கை கொடுக்குது இந்த சத்தியத்தை கொண்டு போய் சேர்க்கறதுக்கு. ஆரம்ப நிலையை சிந்திச்சு பாருங்க. பெரும் உலமாக்களுக்கெல்லாம் இது சத்தியம் என்று தெரியாதா? தௌஹீதுல நாங்க சொல்லக்கூடிய குர்ஆன் வசனங்களை நாங்க உருவாக்கின குர்ஆன் வசனங்களா? ஆதாரம் நாங்க கொடுக்கலையா, எடுத்து காட்டலையா, தெளிவா அவங்களோட விலைக்கு சொல்லலையா? எல்லாம் நடந்துச்சு.
ஆனா ஏன் ஏத்துக்கொள்ளல? இதை ஏத்துக்கொண்டா எங்களை மக்கள் புறக்கணித்து விடுவார்கள். நீ மக்களுக்காக அப்ப வாழ்ந்தியா? உன்னை படைச்சது வந்து இந்த மக்களா? இவங்க தான் உனக்கு ரிஸ்க் தர்றாங்களா? ஆமா, ரிஸ்க் அவங்க தான் கொடுக்கிறது. புலூஸ் யாரு கொடுக்கிறது? மக்கள் தான் கொடுக்கணும். வருமானம் மக்கள் மத்தியில தங்கி இருக்குது. அதனால ஏத்துக்கொள்ள முடியாது. கௌரவம் போயிடும். கௌரவம் போனா போட்டுங்க. எதுக்கு கௌரவத்தை வந்து பாதுகாக்கிறான் தெரியுமா? பணத்தை பாதுகாக்கணும். அதுக்கு தான் கௌரவத்தை பார்க்கறான். பசியில இருக்கிறவன் வந்து பெருமை கௌரவம் பார்ப்பானா? எனக்கு வந்து பசியா இருக்குது, சாப்பிட்றதுக்கு வழியே இல்லை, எனக்கு யாராவது விருந்தளிக்கணும் என்று சொன்னா என்ன 5 ஸ்டார் ஹோட்டல்ல போய் நல்ல ஒரு டின்னர் ஒன்று தாங்கன்னு கேட்போமா? எதையாவது தாயா, நான் சாப்பிட்டு என்ன வயிறு பசிய நீக்கி கொள்ளணும், இப்படி ஒரு மனநிலையில் இருப்போமா? அப்ப பெருமை வந்து அது யாருக்கு வந்து இந்த கௌரவம் பார்ப்பாங்கன்னு சொன்னா வறுமையில் இருக்கிறவங்க பார்க்க மாட்டாங்க. வசதி உள்ளவன் ஏன் பார்க்கிறான்டா? அவனோட வசதியை தக்க வைக்கணும். அதுக்கு தான் பெருமைப்படுறான். யூதர்கள் அறிவில் தாழ்ந்தவர்களா? மிகப்பெரிய ஒரு சமுதாயம், அறிவுல உச்சகட்டத்தில் இருந்தாங்க. இன்றைக்கு கூட உலகத்துல அறிவு வந்து யூத சமுதாயத்துல கையில தான் இருக்குது. முஸ்லிம்கள் வந்து அதை ஒழுங்கா யூஸ் பண்றது கிடையாது. இன்னைக்கு கூட நல்லா சிந்திக்கிறான். டெக்னாலஜி எல்லாமே அவங்க கிட்ட இருந்து தான் வருது. நீங்க யூஸ் பண்ற என்ன டெக்னாலஜியா இருந்தாலும் அமெரிக்கால இருந்து வந்தா அது யூதர்களுடைய ஒரு ப்ராடக்டா தான் இருக்கும். அவங்க தான் அதுல வந்து மூலக்கர்த்தாவா இருப்பாங்க. அவ்வளவு அறிவு சிந்திக்கிறான். எந்த அளவுக்கு சிந்திக்கிறான்டா, ஒரு அந்த தாய குழந்தைய வந்து சுமந்து கொண்டு கருவை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படி அவங்க பயிற்சி கொடுக்குறாங்கன்னு பாருங்க. அவங்களுக்கு கொடுக்கக்கூடிய சாப்பாடு பேரித்தம்பழம், அதை கொடுப்பாங்க, இதை சாப்பிடுங்க. அந்த கற்பத்தை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய அந்த காலத்துல, கருவை சுமந்து கொண்டு இருக்கக்கூடிய காலத்துல பேரித்தம்பழம் சாப்பாடு யூத பெண்களுடைய. இது ஒரு ரிசர்ச்ல வந்த ஒரு செய்தி. ரெண்டாவது அவங்களோட வேலை என்னன்னா பாதாங்கொட்டை, அது சாப்பாடு, ஒட்டகப்பால் சாப்பாடு. இதெல்லாம் எங்க இருக்கக்கூடிய சாப்பாடு? எல்லாம் கல்ஃப் கண்ட்ரீஸ்ல இருக்கக்கூடிய சாப்பாடு தான். யூதர்கள் யூஸ் பண்றான் பாருங்க, அது சாப்பாடு. அடுத்த வேலை என்னண்டா, கணவன் வந்து வேலைக்கு போவான், மனைவி வந்து ரெஸ்ட்ல தான் இருப்பாங்க கற்ப காலத்துல. ஏடா அவக்கு வீட்டில் என்ன வேலைண்டா? மேத்தமெட்டிக்ஸ் இதே கணக்கு. கணக்கு நாங்கள் படிப்போமே மேத்தமெட்டிக்ஸ், அதுல சில ஃபார்முலாவை போட்டு இந்த கணக்கை வந்து நீ சரி செஞ்சு வச்சிரு, இதுல விடைய வந்து நீ தேடி வச்சிரு, ஒரு 10 கணக்கை போட்டு கொடுத்துட்டு இதுல விடைய வந்து வச்சிரு, நான் ஈவினிங் வந்து பாக்குறேன்னு போவான். அவ வந்து இந்த கற்ப காலத்துல அவட சிந்தனையே மேத்தமெட்டிக்ஸ்ல தான் ஓடும். எதுக்கு அந்த நிலையை கொண்டு வர்றான்டா, கருவுல இருக்கக்கூடிய குழந்தை இருக்குதே அதனுடைய சிந்தனை அந்த தாயுடைய சிந்தனையோட ஒத்ததாக இருக்கும். தாயுடைய அந்த ரியாக்ஷன் எல்லாமே குழந்தைக்கு அந்த கருவுக்கு விளங்கும், தாயுடன் பேசும். அந்த அளவுக்கு இன்றைக்கு விஞ்ஞானத்துல வந்து கருவிகளை வச்சு கண்டுபிடிக்கிறான். தாயோடு தொடர்பு இருக்குது. அதான் தொப்புள் கொடி உறவு, தொப்புள் கொடி உறவு என்றான். அங்கதான் கனெக்ஷன் இருக்குது. இப்ப இந்த மேத்தமெட்டிக்ஸ்ல ஏன் வளர்த்தெடுக்கிறான்டா, வளரக்கூடிய ஒவ்வொரு குழந்தையும் அறிவாளிகள் ஆகிக்கணும். நமக்கு கணக்கு கொடுத்தா பாப்போமா? நம்ம ஆக்களுக்கு மேத்தமெட்டிக்ஸ் கொடுத்தா நமக்கு இதுக்கு சம்பந்தமே இல்லை. பிசிக்ஸ் செய்யுங்கன்னு சொன்னா நான் பிசிக்ஸ் செஞ்சா எனக்கு இருக்கிற பிசிக்ஸ் எல்லாமே இல்லாம போயிட்டுரும், எனக்கு அறிவே எனக்கு தலையே குழம்பிடும், இது சரிப்பட்டு வராது. இன்ஜினியரிங் படிக்கிறீங்களா? நமக்கு சரிப்பட்டு வராதுப்பா, அதுல நிறைய கணக்கு பார்க்க வேண்டியது. கல்வியை விட்டு நாங்க இந்த சமுதாயம் தூரமாகுது. அந்த சமுதாயத்துல ஒவ்வொரு யூதனும் அறிவாளியா வச்சிருக்கிறான், ஒவ்வொரு யூதனையும் அறிவாளியா உருவாக்குறான். ஒட்டுமொத்த ஜெனரேஷனும் அறிவில் தேர்ச்சி பெற்றவங்களா இருந்தா அது யூத சமுதாயம் தான். ஆனா அவனுக்கு சத்தியம் என் விளங்கல, இந்த ஹக்கையும் அவன் ஏத்துக்கொள்ளல. பெருமை, பொறாமை, பொறாமையும் பெருமையும் தான் சத்தியத்தை ஏற்றுக்கொள்றதுக்கு மறுக்க வச்சுச்சு. என்ன யோசிச்சான், இவ்வளவு பெரிய சமுதாயமா நாங்க இருக்கிறோம், எங்களுக்கு இந்த தூதுத்துவம் இறுதியில் வராமல் எழுத படிக்க தெரியாத இந்த சமுதாயத்துக்கு வந்துச்சா, அரபிகள் கிட்ட போச்சா, நாங்க அவங்களை விட சிறந்தவங்க, நாங்கள் பெரிய 2 சமுதாயம், யூதர்கள்ல பனு இஸ்ரவேலர்கள் 2 சமுதாயம், யூதர்கள் கிறிஸ்தவர்கள், இந்த 2 சமுதாயம் நாங்க இருக்க எழுத படிக்க தெரியாத இந்த அரபி சமுதாயத்துக்கிட்ட போச்சே, அவனுக்கு தெரியாத அல்லாஹ்வுடைய ஏற்பாடு தெரியாதா? தெரியும், தெரியாதுன்னு நினைக்காதீங்க. பாலஸ்தீனத்தில் இருந்த யூதர்கள் அல்லது அந்த ஈஜிப்துல அருகாமையில் இருந்த பகுதிகளில் வாழ்ந்த யூதர்கள் ஏன் மதீனால வந்து குடியேறினாங்க? என்ன காரணம்? அவங்களுக்கு தெரியும் எதிர்காலத்தில் ஒரு தூதுத்துவம் வெளிப்படும். எங்க வெளிப்படும்? அரபு தீபகற்பத்தில். அதனால் தான் அவங்களோட தாயகத்தை விட்டு என்ன செஞ்சாங்க, மதீனாக்கு மாறினாங்க. எதிர்பார்த்து கொண்டு இருந்தாங்க மதீனால அந்த நபி வரணும். என்ன கணக்கு போட்டாங்கடா, மதீனால இல்ல, அரபிகள் கிட்ட வரணும். அரபிகள் கிட்ட வர்றதா இருந்தா நம்ம இனத்திலேயே இந்த தூதுத்துவத்தை தக்க வைக்கணும்டா நாங்களே அரபிகளா மாறிடுவோமே. இதான் கணக்கு.
வேற என்ன கணக்கு? யூத இனத்துல இருக்கணுமா? அவங்க நினைச்சு மொழி பேசுறதுனால அல்லாஹ் கொடுத்துருவான்னு. அல்லாஹ் வந்து யூதர்கள் அல்லாத வேறொரு சமுதாயத்துக்கு தான் தூதுத்துவ தர்றதா வாக்களிச்சான். இன்னைக்கு கூட கையில இருக்கக்கூடிய பைபிள்ல அது குறிப்பிடப்பட்டிருக்குது. அந்த பைபிள்ல கூட அரபு தீபகற்பத்தில் வெளிப்பட வேண்டிய ஒரு செய்தி அப்படின்னு சொல்லி ஒரு தலைப்பு போட்டு ஒரு சாப்டரை வச்சிருக்கிறான். அப்ப வச்சு அவன் என்ன யோசிச்சானண்டா, நாங்க யூதர்கள் அரபிகளா மாறி நாங்க எங்கட மொழியை அரபி மொழியா மாத்தி தாய்மொழியை மாத்தி ஹீப்ரு பேசினவங்க அரபி பேசி நாங்க வாழ்ந்து கொண்டிருப்போம். இப்ப தூதுத்துவம் எங்க வந்து நிற்கும்? திரும்ப எங்க கிட்ட தான் வரும்னு நினைச்சாங்க. அவங்க கிட்ட போகக்கூடாது, மற்ற அரபிகள் யூதர்கள் அல்லாத அரபிகள் கிட்ட போகக்கூடாது பெருமை. இதனால அவங்க அல்லாஹ்வுடைய கோபத்துக்கு ஆளானாங்க. ஒவ்வொரு தொழுகையிலும் யா அல்லாஹ் கைருல் மக்தூபி அலைஹிம், உன்னோட கோபத்துக்கு உள்ளான ஒரு சமுதாயம். இவங்க அறிவாளிகளாக இருக்கலாம், வசதி உள்ளவர்களாக இருக்கலாம், ஆனா பெருமைப்பட்டு நாசமா போனாங்களே, இவங்கள மாதிரி ஆக்கிறாதே என்று துவா கேட்கிறோமே. அந்த அளவுக்கு கடுமையான ஒரு இழிவு தரக்கூடிய ஒரு பாவம் தான் இந்த பெருமை என்று சொல்லக்கூடியது. பணிவாக நாங்கள் நடக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அன்பிற்குரியவர்களே, பணிவு என்பது எங்களை உயர்த்தும், பெருமை என்பது எங்களை அழித்து விடும். நாங்கள் எந்த அளவுக்கு அல்லாஹ்வுக்காக வந்து பணிந்து செல்கிறோமோ, எந்த அளவுக்கு இறைவனுக்காக எங்களுடைய திறமைகள் இருந்தும் எங்களுடைய ஆற்றல்கள் இருந்தும் இறைவனுக்காக சர்வ சாதாரணமாக நாங்கள் நடந்து கொள்கிறோமோ, அந்த அளவுக்கு அல்லாஹ் எங்களுடைய கண்ணியத்தை உயர்த்தி கொண்டே இருப்பான். இந்த உலகத்தில் எங்களுக்கு எந்த மேட்டரும் இல்லை. உலகத்தில் ஒருத்தன் புகழ்ந்துட்டு போவான், மனசுக்குள்ளால ஏசி கொண்டே தான் புகழ். உங்களெல்லாம் புகழ வேண்டிய தலையெழுத்துடா எங்களுக்கு என்றாலும் ஏதோ வாழ்க்கையை ஓட்டுறான் அதுக்காக புகழ்றோம் வேண்டாம் அப்படி சொல்லிக் கொள்வான். ஒவ்வொரு கஃபீல்கிட்ட வேலை செய்வான், கஃபீல புகழுவானா அவனுக்கிட்ட புகழ்வான். கஃபீலு நீ உன்னை விட்டா அந்த அந்த ஷேகுனா அப்படின்னு சொல்லி பேசுவான். நீதான் எங்கிட்ட பெரிய ஷேகண்டெல்லாம் பேசுவான். மனசுக்குள்ள எங்கிட்ட தலையெழுத்துடா, உங்களை எல்லாம் புகழ வேண்டிய நிலை, நாட்டை விட்டு வந்து கடல் தாண்டி வந்து உங்களை புகழ். இது மனசுக்குள்ளால உள்ள வார புகழா? இல்ல. இந்த உலகத்துல எல்லாம் அற்பமா தரவை என்ன நட்பு நட்பு எண்டுவான், உறவு எண்டுவான், குடும்பம் எண்டுவான், அண்டை வீட்டார் எண்டுவான், எல்லாமே போலியா தான் நடக்குது. ஒன்றே ஒன்றுதான் உண்மை, அல்லாஹ்வுக்காக பணிஞ்சு போங்க. அவன் வந்து ஏதோ பேசிட்டு போட்டோம், நீ பேசுறது எனக்கு காதிலே எடுக்கக்கூடாது. அல்லாஹ் செய்ய சொன்னா செய்யறேன். உனக்கு தான தர்மம் செய்யறதா அல்லாஹ் சொன்னதுனால சரி. இன்னமா நுத்திமுக்கும் லி வஜி இல்ல, அல்லாஹ் சொல்றான். நல்லடியார்கள் எப்படி இருப்பாங்கண்டா, நாங்க உங்களுக்கு உணவளிக்கிறோம் எதுக்காக தெரியுமா? லி வஜி இல்லா, அல்லாஹ்வுடைய முகத்துக்காக தான். அல்லாஹ் சொல்லிட்டானா ஏழைகளுக்கு உணவளிக்க சொல்லி, அதனால உணவளிக்கிறோம். லா நுரீது மின்கும் ஜஸாஅம் வலா ஷுக்கூரா, உங்களிடம் எந்த நன்றியும் எந்த பிரதிபலனையும் நாங்கள் எதிர்பார்க்கவில்லை. சொல்லிட்டே கொடுக்கணுமா? எப்படி கொடுக்கணும்டா, வச்சுக்குங்க, சாப்பிடுங்க, இந்த தர்மத்தை வச்சுக்கோங்க, ஜகாத்தை வச்சுக்கோங்க, நீ தேங்க்ஸ் சொல்லுவாய். அது தேவையே கிடையாது. தேங்க்ஸ் சொல்லிடாதே. நான் உனக்கென்று தந்தேனா? உனக்கு தான் தந்தேன், உனக்காக நான் தரவில்லை, நான் கொடுத்தது அல்லாஹ்வுக்காக. தேங்க்ஸ் எல்லாம் நாங்கள் எங்க எடுக்கணும்? அல்லாஹ் சொல்ல நீங்க நன்றி செலுத்தினா நானும் நன்றி செலுத்துவேன்றான். அல்லாஹ்க்கு வந்து மறுமையில அல்லாஹ் கிட்ட பதவி தருவானே, அந்தஸ்து தருவானே. யா அல்லாஹ் அங்கதான் யால எனக்கு அந்தஸ்து வேணும் என்று நாங்க எதிர்பார்த்து செஞ்சோம் வேண்டா, நாங்க நினைக்காத தர்மங்களுக்கெல்லாம் அல்லாஹ் அந்தஸ்து தருவான். சாதாரணமா ஒரு ஏழை ஒரு ஈத்தம்பழத்தை வந்து தர்மம் செஞ்சிருப்பான். அல்லாஹ் என்ன செய்வானா, இவன் உலகத்துல பெருமையை எதிர்பார்த்து புகழ்ந்து இந்த தர்மத்தை செய்யாம இஹ்லாஸா தூய்மையான முறையில தர்மத்தை செஞ்சிருந்தா, அல்லாஹ் மறுமையில அவனை எழுப்பும் போது காட்டுவானா, இந்த பாரு நீ செஞ்ச தர்மத்தை. இவன் நாமளாவது இந்த அளவுக்கு தர்மம் செய்யறதாவது, எதுக்கும் வக்கில்லாம தானே உலகத்துல வாழ்ந்தோம், இந்த அளவுக்கு தர்மம் செஞ்சோமா? அல்லாஹ் இல்ல, நான் செய்யல. டேய் நீ தான் செஞ்சிருக்கிறாய். இல்லையே, இந்த அளவுக்கு நான் பண்ணலையே, வாய்ப்பே இல்லையே. அல்லாஹ் நீ ஒரு முறை பேரித்தம்பழத்தை கொடுத்தியா, அது இஹ்லாஸா கொடுத்தியா? அதை நான் எடுத்து எப்படி குதிரைகளுடைய குட்டிகளை ஆடு குட்டிகளை நாங்கள் வளர்ப்போமோ அந்த அளவுக்கு அழகான முறையில் நான் வளர்த்து ஒரு மலை அளவுக்கு உயர்த்தி வச்சிருக்கிறேன். அல்லாவே என்ன செய்வானா, எங்களுக்காக அந்த பேரித்தம்பழத்தை வளர்த்து எடுப்பானா. கொட்டையை எடுத்து அது அல்லாஹ் வந்து விதைச்சி அல்லாஹ் வந்து அதை மரமா வளர்த்து அல்லாஹ் வெப்பான மறுமையில மலை அளவுக்கு உயர்ந்த நிலையில் அந்த தர்மம் இருக்கும். அந்த அளவுக்கு அல்லாஹ் எதிர்பார்ப்பான். எப்படி? நீ ஒழுங்கா கொடுத்தா நான் பன்மடங்காக மறுமையில தருவேன், அதற்கான வாய்ப்பை நான் ஏற்படுத்துவேன் என்று அல்லாஹ் சொல்றான். இதுதான் எங்களுக்கு தேவையே தவிர இங்க உள்ளவங்கட புகழ் தேவையில்லை, இங்க உள்ளவங்க எங்களை கண்ணியப்படுத்தணும் என்று தேவையில்லை. கண்ணியப்படுத்தினாலும் 100% கேரண்டியான கண்ணியம் இல்லை. அது 100% கேரண்டியான கண்ணியம் யாரு கொடுப்பான்டா? அல்லாஹ் தான் கொடுப்பான். அது மறுமையில சொர்க்கத்துல ஆறுகள் ஓட செய்து அல்லாஹ் வந்து அழகான ஊர்லின் பெண்களுடன்
அதே மாதிரி குவளைகளுடன் எங்களுக்கு வேலை செய்வதற்கு சிறுவர்களை அல்லாஹ் வச்சு, பணியாளர்களை வச்சு கண்ணியப்படுத்தி மேன்மைப்படுத்தி என்ன வேணும் என்ன வேணும் என்ன வேணும் என்று எல்லா சந்தர்ப்பத்திலும் எங்களுக்கு மகிமைப்படுத்தக்கூடிய அளவுக்கு அல்லாஹ் மறுமையில தருவான். எப்ப தருவான்டா, இந்த உலகத்துல நாங்க பணிவா நடந்தா, பெருமை அடிக்காம இருந்தா, கண்ணியமா மக்களோட நடந்தா, பேச்சுல பெருமை வராம, நடத்தையில பெருமை வராம, உள்ளத்துல பெருமை வராம, மிச்சம் பேணுதலா நாங்க இந்த உலகத்துல வாழ கடமைப்பட்டிருக்கிறோம். ஏனென்றா இல்லாவிட்டால் நாங்க எந்த கொள்கைக்காக பாடுபடுறோமோ அதே வீணா போயிடும். தூய்மையான இந்த தௌஹீதுடைய கொள்கைக்காக நாங்க பாடுபடுறோம், ஏகத்துவத்தை நிலைநாட்ட பல சிரமங்களுக்கு நாங்க முகம் கொடுக்கிறோம். எதுக்காக? சொர்க்கத்துக்கு போகணும். அதே பாலா போகும் என்ற இந்த பெருமையால அது எந்த விதமான அர்த்தமும் இல்லை, எங்கட தியாகம் எல்லாம் பாலா போயிடும். எனவே பணிவுள்ள இறைவனுக்கு கட்டுப்பட்டு நடக்கக்கூடிய ஒரு சிறந்த சமுதாயமாக நாங்கள் வாழ வேண்டும் என்றால் எங்களை அழித்து நாசமாக்கக்கூடிய இந்த பெருமை, தற்பெருமை, அகம்பாவம், ஆணவம் இந்த அனைத்தையும் விட்டு நாங்கள் மிகவும் பேணுதல பாதுகாப்போடு வாழ்ந்து மரணிக்க கடமைப்பட்டிருக்கிறோம். அப்படிப்பட்ட ஒரு நல்ல நிலையை அல்லாஹ் நம் அனைவருக்கும் ஏற்படுத்தி மறுமையிலே சிறந்த மக்களாக அல்லாஹ் எங்களை எழுப்பி நல்ல சுருகத்திலே சுகபோகங்களை அனுபவிக்கக்கூடியவர்களாக அல்லாஹ் நம் அனைவரையும் ஆக்கி அருள் புரிவானாக. வாஹிர் தாவானா அல்ஹம்துலில்லாஹி ரப்பில் ஆலமீன்.